என்னாச்சு? நல்ல பாம்பு இல்லடா, 40 பைசா பாம்பு. என்னமா காலையில இருந்து கிணத்தடி விட்டு நகரவே மாட்டேங்கிறான். ஒரு மாசத்துக்கு குளிக்கிறதுல தீமாமட்டான் போட்டு அவளை ஓட ஓட வரட்ட நான் தான் இந்த ரப்பர் பாம்பை போட்டேன். ஏண்டா இன்னுமா பயந்துட்டு இருக்கேன்? ரப்பர் பாம்புடா. பயண்டா, நான் தண்ணி எடுத்து விட்டுறேன். வா. டேய், இப்ப சீக்கிரம் குளிச்சிட்டு வா, இல்லன்னா தவளை வரும். இந்த புள்ள பாக்க. டேய் டேய், வாங்க திமே வாங்க. காலையில ஆத்துல என்ன ரகல? ஒண்ணு லட்சுமரே, சுந்தரேசன் கிணத்தடி விட்டு வரவே மாட்டேன்னா ரப்பர் பாம்பை எடுத்து போட்டேன். அண்ணன் எடுத்து ஓடிட்டான். பாம்பும் போடுவேன், பல்லியும் போடுவேன், படிப்புல மட்டும் கோட்டை விட்டுடுவேன். சுவாமிக்கு சுப்பிரவாதம் வாசிக்கிறோ இல்லையோ, நேக்கு நல்லா பாடி விட்டுரு. டேய், நேக்கு விட்ட குறை தொட்ட குறை, அதனாலதான் இந்த வீட்டையே சுத்தின்னு இருக்கேன். உங்க அண்ணன் நல்லா படிச்சு ஒழுங்கான வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிறான். உங்க கையில பணத்தை கொடுத்தா நீ ஒழுங்கா காலேஜுக்கு போறியோ? போறோம் போறோம். அம்மா வரா, பாக்கி ஸ்லோகத்தை நாளைக்கு வச்சுங்க. உட்காருங்க. என்ன சொல்லிட்டு போறான்? பகவத்கீதையில ஒரு டவுட் வந்தது, கேட்டேன், கிளியர் பண்ணிட்டு போறான். காஃபி எடுத்துட்டு வரேன். இல்ல, நான் இப்பதான் சாப்பிட்டேன். அத்தை ஊர்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. கல்யாண விஷயமா தங்க மீனாட்சி மெட்ராஸ் புறப்பட்டு வரலாம். உங்க கல்யாண விஷயமாவா? அத்தை, உங்க மாப்பிள்ளை இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பான்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க. உங்களை பொறுத்தவரையில உங்க பொண்ணு செத்து போயிருக்கலாம். ஆனா என்ன பொறுத்தவரையில என் கமலா செத்தே போகல. அதே மாதிரி நம்ம உறவை விட்டு போகல. நான் உங்களுக்கு சன் இல்லாம இருந்தேன், எல்லாம் அல்பாயுசா போயிடுத்து. இப்ப நான் உங்களுக்கு சன்னா இருக்கேன். நான் வரேன் சார். மாசிலாமணி, அந்த ஃபைலை மூவ் பண்ணிடுங்க சார். மாசிலாமணி இருக்கிற வரைக்கும் இந்த ஆபீஸ்ல நமக்கு எந்த கவலையும் இல்ல. மாசிலாமணி, முதலாளி கிட்ட சொல்லி உனக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கி தர ஏற்பாடு பண்ணிருக்கேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வெளிப்படையா சொன்னா என் ஆபீஸ் சம்பளத்தை நம்பி இல்ல சார், உங்க தயவை நம்பித்தான் சார் இருக்கேன். நான் வரேன் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். என்னடி இது? ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா குட் மார்னிங் சொல்றாரு. அது டேபிள் கீழே வாங்குறதே நாம எல்லாம் கண்டுக்காம இருக்கணும் இல்லையா? அதுதான் இந்த மாதிரி கூழு கும்பிடு. சரியான மனம் ஒழுகிடி. ஸ்டெப்னி ஸ்டெப்னி. குட் மார்னிங். குட் மார்னிங். ஷேப் பத்தியா? வரும்போது இருந்த சைஸ் என்ன, இப்ப இருக்கிற சைஸ் என்ன? டபுள் இன்குமாச்சே. சன்னியாசி வருது, சன்னியாசி. குட் மார்னிங் சுந்தரேசா. குட் மார்னிங். ஏன் சார்? கவலைப்படாதீங்க, சாப்பாடு எடுத்துக்க மாட்டேன். எனக்கு ஒரு சின்ன டவுட். என்னது? சினிமாவுல முட்டை காட்சி அடிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் சார், நீங்க இது வரைக்கும் யாருக்காவது முத்தம் கொடுத்திருக்கீங்களா? கொடுத்திருக்காரு. பக்கத்து வீட்டு 8 மாச குழந்தைக்கு. 8 மாச குழந்தைக்கா? அதுவும் ஆண் குழந்தைக்கு. ஆண் குழந்தையா? ஏன் சார், உங்களுக்கு கல்யாணம் ஆனா நீங்க என்ன செய்வீங்க? கரெக்டா கேட்டடி. ஏன் சார், உங்களுக்கு கல்யாணம் ஆனா நீங்க என்ன செய்வீங்க? உங்க அப்பா அம்மா என்ன செஞ்சாலும் அதான் செய்ய போறேன். Any more questions? ஐயா எப்படி? ஃபர்ஸ்ட் கிளாஸ் நோஸ் கட்றா. ஜென்மத்துக்கு இந்த டேபிள் பக்கமே வர மாட்டாங்களே. அடடே, வா மாமி. வா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமி. இந்தாங்க. இதெல்லாம் எதுக்குமா? ஆமா, நீ என்ன ஒரே அடியா எங்களையெல்லாம் மறந்துட்டு மெட்ராஸ் பக்கம் வர்றதில்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமி. பாவம் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதான் வர முடியல. பாட்டி ஆட்டிலேயே இருந்துட்டா எப்படி? எங்களுக்கு எல்லாம் கல்யாண சாப்பாடு போட வேண்டாமோ? அது என்கிட்ட கேட்டா அண்ணாவை கேளுங்க. அத்தை, வர்ற வரனெல்லாம் வேண்டாம் வேண்டாங்கிறா. மாமி நீங்களே சொல்லுங்க. இப்பதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். கல்யாணம் பண்ண அப்புறமாவது கொஞ்சம் வசதியா இருக்க வேண்டாமா? அண்ணா கூட்டிட்டு வர மாப்பிள்ளைக்கெல்லாம் 200 300 தான் சம்பளம். இதை வச்சுட்டு எப்படி குடும்பம் நடத்துறது? என்ன பண்றது? நோக்கு படிப்பு இல்ல, எனக்கு வசதி இல்ல. அதுக்கு என்ன IAS படிச்ச மாப்பிள்ளைய பார்க்க முடியும்? யார் சொன்னா? நேக்குதான் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டேனே. அப்படி சொல்லிட்டா எப்படிம்மா? பொண்ணா பிறந்துட்டா யாருக்காவது கழுத்தை நீட்டித்தான் ஆகணும். பொண்ணும் கவலைப்படாத, எல்லாம் உன் இஷ்டப்படித்தான் நடக்கும். சரி சரி, வா, கை கால அலம்பிட்டு வா, டிஃபன் சாப்பிடலாம். என்னம்மா இப்படி விழுந்துட்டா?
ஹைல்ஸ் போட்டிருக்கியா? சும்மா இருடா. யாருகிட்ட என்ன பேசுறது புரியாம நீ போமா உள்ள. ஆமா வாமா. சம்பளம் என்னடா ஆபீஸ் ஃப்ரெண்டு கல்யாணம், அதுக்கு 10 ரூபாய் பணம் வேணும். அவ்வளவுதானே? நீ எடுத்துக்கிட்டு எனக்கு கொடுக்க வேண்டியது தானே? அம்மா சம்பளத்தை கவரோட உங்ககிட்ட கொடுக்காம எப்பமா எடுத்திருக்க? அத்தை வாங்குற சம்பளத்தை செலவழிச்சுட்டு 10 ரூபாயோட ஆத்துக்கு வரவாதான் இந்த காலத்துல இருக்கா. முழு சம்பளத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு தனக்கு 10 ரூபாய் கேட்கிறானே, அவனை மாத்திராதீங்க. உங்க கையால பணத்தை கொடுத்து வாழ்த்துக்கோ. சார் சார், யாரு? ராம்குமார் ஆத்துல இல்லையே. இல்லையே. அப்பா, நீங்க? எங்க அப்பா அம்மா எனக்கு வச்ச பேர் அனந்தராமன். உங்க வீட்டு பையன் ராம்குமார் எனக்கு வச்சிருக்கிற பேர் கத்திரிக்காய் தலையன். சார் நீங்க? என் போராட காலம் நான் அவன் காலேஜ் ப்ரொஃபசர். ஐயோ, காலேஜ்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? ஒன்னா ரெண்டா எதுன்னு சொல்றது? அவனை நீங்க கண்டிச்சு வைங்கன்னு சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். பொழுது விடிஞ்சு பொழுது போனா காலேஜ்ல ஒரே ப்ராப்ளம் தான் அவனால. தாய் வளர்க்காத பொண்ணு தகப்பன் வளர்க்காத பையன் உருப்பட மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது இவன் விஷயத்துல சரியா போச்சு. ஒரு முக்கியமான விஷயம், நான் இங்க வந்தது அவனுக்கு தெரிய வேண்டாம். நான் புள்ள குட்டிக்காரன், உடம்புக்கு பயந்தவன். கேட்டியாமா ப்ரொஃபசர் சொன்னத? நீயும் அத்தின் பேரும் இவனை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும்னு நினைக்கிறீங்க. இவன் செய்யற வேலை பாத்தீங்களா? என்ன 3 பேரும் சேர்ந்து ஏதோ பெரிய சதி ஆலோசனை பண்றது போட்டிருக்கு. அம்மா நீ பசிக்கிறது ஆத்துல என்னமா சமையல்? அடி கத்திரிக்காய் சாம்பார், கத்திரிக்காய் பொரியல், கத்திரிக்காய் வறுவல், கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் பஜ்ஜி, கத்திரிக்காய் ஊறுகாய். என்னது ஒரே கத்திரிக்காய் மயமா இருக்கு? ஆமாடா, காலேஜ்லயும் கத்திரிக்காய், வீட்டு சாப்பாடுலயும் கத்திரிக்காய். ராம்குமார் போய் உண்டியல எடுத்துட்டு வா. எதுக்குமா? யார் தப்பு பண்ணாலும் உண்டியல்ல காசு போடுறது இந்த ஆத்து வழக்கம் இல்லையா? ஆமா, நான் என்ன தப்பு செஞ்சேன்? யார் தப்பு செஞ்சாங்கன்னு அப்புறமா தெரியும். போய் உண்டியல எடுத்துட்டு வா. ஓஎஸ் நான் எடுத்துட்டு வரேன். ஏக்கனே என்னமா அது? நீ என்ன தப்பு செஞ்ச? நீயே உண்டியல காசு போடுற? உன்னை பெத்ததே தப்புதான்டா. என்ன சார், ஏன் திரும்பிட்டீங்க? ஒண்ணும் இல்ல. ராம்குமார பத்தி நேத்திக்கு அவன் அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன். அதுக்காக அத பாரு, டட்டி டசன் மாதிரி 12 பேர் நின்னுட்டு இருக்கா. இவங்களை பார்த்து பயப்படுறீங்களா? அந்த சைக்கிளை தூக்கி டிக்கில போட்டு பின்னாடி ஏறுங்க சார். வேண்டாம்மா, என்கிட்ட தகராறு பண்றதுக்குனே அவ காத்துட்டு இருக்கா. என்ன விட்டுரு, எனக்கு பயமா இருக்கு. ஏய் வரா. ரெடி 1 2 உமா, உங்க அப்பா கிட்ட சொல்லி அந்த ராம்குமார் காலேஜ்ல இருந்து வெளியே அனுப்ப முடியாது. நோ 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 நோ, அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் இல்லடி, கண்டிக்கப்பட வேண்டியவன். இந்த மண்டு சம்சா வேற அவங்களோட சேர்ந்து கெட்டு போறான். அவன் தான் நம்ம துருப்பு சீட்டு. எனக்கும் ராம்குமாருக்கும் இடையில இருக்கிற பாலம். நீ பாரு வேடிக்கைய. சரி போலாம். வாத்தியார, வாத்தியார, என்ன வாத்தியார காலேஜ் போகாம திரும்ப போறீங்க? ஒண்ணுமில்லப்பா, ராம்குமாரும் ஃப்ரெண்ட்ஸுகளும் என்ன கரடா பண்றதுன்னு நின்னுட்டு இருக்கா. எதுக்கு அனாவசியமான சண்டை? வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நான் அப்பவே சொன்னேன் அவங்கள ஒரு புடி பிடிச்சு விடணும்னு. கேட்க மாட்டேன்றீங்க. ஏனாப்பா அனாவசிய தகராறு? வாத்தியார, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். நீங்க கண்டுக்காம போங்க, நான் பாத்துக்கிறேன். கண்ணா கண்ணா வேணாண்டா. பகவானே, அதிகாடா எங்க போற? நல்லவரோட பார்த்தேன். அங்க காலையில ரவுடி பசங்க சேர்ந்து ராம்குமார முத்து முத்து முத்துறானுங்கப்பா. அங்கயா? அங்கதான். என்ன கத்தனா காலேஜ்ல கேட்காதுப்பா. நீ அவுத்துட்டு போப்பா. பயப்படாடா பண்ற.
பெருமக்களே, உங்கள் ஓட்டு எங்களுக்கு. எங்கள் சின்னம் கழுதை சின்னம். எங்கள் சின்னம் கழுதை சின்னம். நான் உன்னை என்னமோ நினைச்சேன், ஷோக்கா ஃபைட் பண்றிய. ஸ்ரீகாந்த் மாதிரியே இருந்தது. ஓகே ஓகே, ரஜினிகாந்த் மாதிரி இருந்தது. உங்களை நினைச்சா எனக்கு சிரிப்பு தாங்க வருது. சிரிப்பு வருதா? அவன் பிரச்சனையை தீர்க்க முடியாம அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க நிம்மதியா இருக்கிறத விட்டுட்டு பிரச்சனையை தேடி அலையறீங்களே. நீ ஒரு பைத்தியக்காரையா. வெயில் இருந்தா தான் நிழலோட அருமை தெரியும். எனக்கு வாழ்க்கையில பிரச்சனை தேவை. நீ பேசாம மரியாதையா போ. ஐயா, பாக்ஸ் எடுத்துக்கிட்டு வா. ஏய்யா, உன் முதலாளிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? ப்ராப்ளம்னு அலையறாரியா? அத ஏங்க கேக்குறீங்க? ப்ராப்ளம் வேணும்னு என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு, ஒண்ணும் நடக்கல. கடைசியில லேபர் பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்காரு. அது லாக் அவுட்ல போய் முடியும் ஐயா. அப்படி ஏதும் நடந்துடக்கூடாதுன்னு தான் பிரச்சனைய உமாமா காதுல போட்டு வச்சிருக்கேன். என்னம்மா இது உங்களுக்கு நல்லா இருக்கா? எது? போன வருஷத்தை விட இந்த வருஷம் தான் நமக்கு லாபம் 2 பங்கு அதிகமா வந்திருக்கு. ஆமா, நீங்க என்னடா நஷ்டம்னு சொல்லி 4% தான் போனஸ் தரேன்னு சொல்லிருக்கீங்களாமே. அப்படிதான் சொன்னேன். இனிமேல் அப்படித்தான் சொல்வேன். என் வாழ்க்கையில பிரச்சனைகள் தேவை. ஐ வாண்ட் ப்ராப்ளம். உங்களுக்கு ப்ராப்ளம் வேணுங்கிறதுக்காக அவங்க வயசுல அடிக்கணுமா? அங்க வந்து பாருங்க, நம்ம கூட்டத்தோட வந்திருக்காங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆமா, சும்மா வந்திருக்காங்க. கொடி பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. கோஷத்தையே காணாமடா. ஆமா, சமரசம் பேசத்தான் சும்மா வந்திருக்காங்க. நாம சும்மா விடக்கூடாது. ஐயா வர்றாங்க, நீங்க எல்லாரும் உள்ள வாங்க. ப்ராப்ளம் வந்தாச்சு. தீர விசாரிச்சு மேலும் குழப்பலாம். என்ன போனஸ் விஷயமா? கம்பெனி தான் நஷ்டத்துல ஓடுது. 4% தான் போனஸ் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கேன். அதுக்கப்புறம் என்னய்யா? என்ன ஸ்ட்ரைக் பண்ண போறீங்களா? பண்ணுங்க. யோ, ஓடி பிடிக்க போறீங்களா? ஐயா புடிங்க. கல்ல வெட்டி எரிய போறீங்களா? எரிங்க. சரி பொய்யர் ஒளிகன்னு கத்த போறீங்களா? கத்துங்க ஐயா. ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுங்க ஐயா. போலீஸை கூப்பிடுறேன், இல்ல லாக் அவுட் பண்ணிட்டு போறேன். முதலாளி, நாங்க கேட்க வந்தது. கேட்க மாட்டேன் ஐயா, நாங்க தகராறு பண்ண வரல. போனஸ் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்ல வந்திருக்கோம். உங்க உற்பத்தின்னு வளர்ந்துருக்கிறோம். உங்க கஷ்டத்துல எங்களுக்கும் பங்கு வேண்டாமா? நீங்க நல்லா இருக்கணும். முதலாளி 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 முதலாளி. அப்பா, இனி இந்த ஜென்மத்துல உங்களுக்கு ப்ராப்ளமே வர போறதில்ல. ஆமா, அது பேர் வந்திருக்கேன். வாங்க மாப்பிள்ள. அத்தை, மீனாட்சி பெண் பார்க்க சம்மந்தியாத்துக்காரெல்லாம் பயங்கரமா வராங்களா? ரொம்ப சந்தோஷம். பையன் யாரு? மயிலாப்பூர்ல வி கோபாலன்னு நோக்கு கூட கிளாஸ்மேட்டா மேடா. ஐயோ, அவனா? என்னாச்சு? அவன் அப்ப மா கெஞ்சனாச்சே. அடுத்த கைக்கு சுண்ணாம்பு கூட கொடுக்க மாட்டாங்க. நம்ம கையை அறுத்துட்டு அவத்துல போய் ஏன் நிக்கணும்? அதானே, அவகாத்த சுதாம நமக்கு இருக்கு. மொத்தத்துல பையன் எப்படி? தங்கமான அத்தை, சாயந்தரம் அவசியமா ஆத்துக்கு வந்துரும்.
நான் எதுக்கு மாப்பிள்ள? எங்க ஆத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடக்கிற நல்ல காரியம் நீங்க வந்து கிட்ட இருந்து நடத்தி வைக்கணும். அவர் படத்துக்கு மாலை போட்டதுக்கு அப்புறம் நான் எந்த நல்ல காரியத்திலையும் கலந்துக்கிறது இல்லையே. என்னை பொறுத்த வரைக்கும் எங்க ஆத்துல எந்த காரியம் நடந்தாலும் நீங்க இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அப்புறம் உங்க இஷ்டம். சரி மாப்பிள்ள, நான் வரேன். எல்லாரும் பேசாம இருந்தா எப்படி? விஷயத்துக்கு வரலாமே. எங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, மேற்கொண்டு பேசலாமே. தாராளமா பேசலாம். எனக்கு இந்த வரதட்சணை டவுரி எல்லாம் அறவே பிடிக்காது. நீங்க எல்லாம் பெரியவாள் சார், உங்களுக்கு எப்படி பிடிக்கும்? இந்த நங்கநல்லூர் இருக்க, அங்கதான் ராஜராஜேஸ்வரி கோயிலே இருக்கு. பக்கத்துல பிள்ளையாண்ட மேல ஒரு 2 கிரவுண்ட் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சௌரியமா இருக்கும். ஏன்னா அது சிட்டி லிமிட்ல சேர்ந்துட்டு. ஐயா, ஏன் லிமிட்டுக்கு போற? சிட்டிலேயே இந்த மவுண்டோட எல்ஐசி பக்கத்துல ஒரு 2 கிரவுண்ட் கேட்க கூடாதா? வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்ல போறோம். பையன் ஆபீஸுக்கு போக வர ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஏதோ குறைஞ்ச விலையில ஒரு லூனா வாங்கி கொடுத்தா டபுள்ஸ் போக முடியுமாடி? ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுல உங்க பொண்ணையும் கூட்டிட்டு 4 இடத்துக்கு பையன் போய் வருவான், சௌரியமா இருக்கும். ஐயா, கேக்குறதா கேக்குறேன். ஸ்கூட்டர் எதுக்கு? ஒரு லாரியே கேளுங்க, லோன் அடிக்கலாம். லோன் கிடைக்கலன்னா உங்க ஃபேமிலியே வச்சு லோன் அடிக்கலாம். இந்த பாருங்க, நான் சொல்றேனே தப்பா நினைக்காதே. மீனாட்சி எனக்கு ஒரே தங்க. என் சக்திக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு நகை நட்டெல்லாம் செஞ்சு போட்டுட்டு நீங்க கேட்ட ஸ்கூட்டரையும் வாங்கி தரேன். நல்லா இருக்கே நீங்க சொல்றது. என் பையன் என்ன பீனாவா இருக்கான்? உங்க ஸ்கூட்டர் வாங்கிட்டு உங்க தங்கையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? நீங்க ஏதோ பெருசா செய்வேன்னு நினைச்சுட்டா பொண்ணுக்கு வயசானதை கூட பெருசுப்படுத்திக்காம இருக்கும். நங்கநல்லூர்ல 2 கிரவுண்ட் ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தா பொண்ணுக்கு வயசு குறைஞ்சிடுமோ? 4 வார்த்தை கேட்டாலும் நறுக்குன்னு கேட்டேடா. என்ன பெருசா கேட்டா? வெறும் ஸ்கூட்டரை மட்டும் வாங்கிட்டு இப்படி ஒரு பொண்ணு உங்க பையன் கட்டிக்குவானா? பொண்ணை கொடுத்த இடத்துல பொண்ணு எடுக்கப்படாதுன்னு பெரியவா சொன்னதாலதான் நம்ம மீனாட்சிக்கு வெளியே பாக்குறோம். இல்லன்னா அவ என்னைக்கோ எங்காவது மாட்டு பொண்ணா இருந்திருப்பா. வெளில போகாத, வெளியே எழுப்புறதுக்கு இப்படி ஒரு சாக்கோ. போதுங்க, தயவு செஞ்சு நீங்க வெளியே போலாம். அதான் வெளியே போக மாட்டாங்க, ஏன் உட்காந்துட்டு இருக்கீங்க? வாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, மீனுவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். வேண்டாம் மாப்பிள்ள, இப்படி கோச்சுண்டு காசிக்கு போகாதீங்க. என் தங்கையை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தரேன், வாங்கோ. இல்லைங்க, முடியாது. பிளீஸ், காசிக்கு போய் காசை தொலைச்சிட்டு டிக்கெட்டுக்கு காசு இல்லாம தவிக்காதீங்க. வாங்கோண்ணா, வாங்கோ வாங்கோண்ணா. வருது 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 வருது. தலை காட்டி காட்ட ஒரு சுத்து பின்னாடி போட. தாங்கிறாத. போட்டாடா. சரி, போ. தலை காட்டாதே, தலை காட்டாதே. நீங்க சும்மா இருங்க. வேண்டாம் வேண்டாம், விடாதே விடாதே. ஐயா, எப்படி? இருக்கிற எச்ச பண்ணி குடிக்கிறது எனக்கு பிடிக்காது. ஆனா நான் எச்ச பண்ணி தான் அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் சொன்னான். அவன் ஆபீஸ்ல இருக்கான், அவன் தான் எல்லாம் சொல்லி கொடுத்தான். அவனுக்கு கல்யாணம் இருக்கு, அதான் அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். மற்றபடி எல்லாம் அம்மா சொன்ன மாதிரி தான் கேட்பேன். ஐயோ, பாலை கொடுக்காம பேசிட்டு இருக்கிற. இந்த சாப்பிடு, ஆறு போடு. என்னதான் இருக்கா? மீனா, நான் உன்னை மீனாவும் கூப்பிட்டவா இல்ல மீனும் கூப்பிட்டவா? அப்போ நானு உன்னை மீனும் கூப்பிடுவேன். ஆமா, ஃபர்ஸ்ட் நைட்ல வைஃப் ஹஸ்பண்ட் கிட்ட என்னென்னமோ கேள்வி எல்லாம் கேட்பாங்களாமே. என் ஃப்ரெண்ட் சொன்னா. ஒண்ணுமே கேட்கலையே. நானும் உங்கள்கிட்ட நிறைய கேட்கணும்னு இருக்கேன். கேளு, ஐயா சொல்லுவார்.
உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? 450 ரூபாய் 19 பைசா. சம்பளத்தை என்ன பண்ணுவீங்க? பிரிச்சு கூட பார்க்காம அப்படியே கவரோட அம்மா கிட்ட கொண்டு கொடுத்துடுவேன். உங்க செலவுக்கு? அம்மா தான் தினம் 1 ரூபாய் கொடுப்பாளே, பத்தாது? புரியுது. நீங்க சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு 3 வேளையும் சாப்பாடை போட்டு நன்னா தூங்க வச்சிருக்கா. போங்க, இன்னைக்கு நன்னா தூங்குங்க. இன்னைக்கு தூங்குவேனா? இன்னைக்கு என்ன பண்ணணும்னு என் ஃப்ரெண்ட் சொல்லி இருக்கா. என்ன மாதிரி கட்டில் ஃபேன் எதுவுமே இல்லாம நேற்று ராத்திரி கூட எனக்கு தூக்கமே வரல. சுந்தரேசன் கிட்ட சொல்லி எல்லாத்தையும் ரூம்ல கொண்டு போட சொல்லு. கத்தாதடா, நேற்று தானே அவளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. வந்திருக்கிற மாட்டுப்படு மதிக்கிறதுக்காகவாவது கொஞ்ச நாளைக்கு அது அங்கேயே இருக்கட்டும்டா. அப்ப கொஞ்ச நாளைக்கு நான் என் ஃப்ரெண்ட் ரூம்ல ஸ்டே பண்றேன். வேண்டாடா. ஆமாமா, அவன் ராமுக்கு கட்டில் ஃபேன் இல்லாம தூக்கமே வராது. நைட் எல்லாம் எனக்கு அவன் பத்தி தான் யோசனை. தேங்க்ஸ். ராமு, நீ காலேஜ் போயிட்டு வரதுக்குள்ள எல்லாத்தையும் தூக்கி ஒரு ரூம்ல போட்டுடுறான். குட். அம்மா, நான் காலேஜ் போயிட்டு வரேன். இன்னும் இந்த கட்லு ஃபேன்ல ராமுது நேற்று நமக்கு கல்யாணம் ஆன முதல் நாள் ஆச்சேன்னு கொடுத்திருந்தா இதை திருப்பி கொடுத்துடணும், அவ்வளவுதானே? பேஸ், ரொம்ப நல்லா இருக்கு. காலனா சம்பாதிக்காதவருக்கு இந்த ஆத்துல ஃபேன், கட்டில் எல்லா வசதியும் இருக்கு. இந்த ஆத்துக்காவே சம்பாதிச்சுட்டு இருக்கவருக்கு ஒரு பாயும் தராணிதான் சொந்தம் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப கட்டிட்டு இருக்க வேட்டி இதுவாவது உங்களுக்கு சொந்தமா இல்ல இது உங்க தம்பியோடையதானா? மீனு ப்ளீஸ், நீ இன்சல்ட் பண்ணாத. எனக்கு இந்த ஆடம்பர வாழ்க்கை நம்பிக்கை இல்ல. கிடைக்கிறத வச்சுட்டு சந்தோஷப்படும் போதுதான் வாழ்க்கையை நிம்மதியா இருக்கும் நம்ம அடிக்கடி சொல்லுவாங்க. நான் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வாங்க மாப்பிள்ள. என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணுமில்ல, சாயந்தரம் நீங்க ஆபீஸ்ல இருந்து வரச்சு ஒரு ஃபேனு, ஒரு டபுள் காட்டு என்ன விலைன்னு விசாரிச்சுட்டு வரேடா. பேஷா விசாரிச்சுட்டு வரேன். யாருக்கு ஃபேனும் டபுள் காட்டும்? சுந்தரேசனுக்கு தான். சுந்தரேசனுக்கா? முறைப்படி எல்லாமே நான் தான் செஞ்சிருக்கணும். இன்னைக்கு ஒண்ணும் வேண்டான்னு சொல்லிட்டான். வந்து அதனால என்ன, சாயந்தரமே ஃபேனும் கட்டலும் வாங்கிட்டு வந்துடுறேன். அதிபே, எங்க போறேன்? ஒண்ணு இல்ல அத்தை. இதோ பாருங்க, நான் அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன். இனிமே நீங்க மீனாட்சிக்காக எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாது. என்னால எப்ப முடியுமோ அன்னைக்கு நானே கட்டில ஃபேன் வாங்கி கொடுக்குறேன். டேடே, உனக்கு பரவாயில்லடா. ஃபேன் இல்லாம மீனாட்சிக்கு தூக்கம் வரல போல் இருக்கு. சின்ன சிறுசு தானே, வாங்கி கொடுத்தா என்னடா தப்பு? ஆமா, இன்னைக்கு ஃபேன் இல்லாம தூக்கம் வராதுன்னு சொல்றா. ஓகே, வாங்கி கொடுப்போம். நாளைக்கு வந்து நான் நடக்க முடியாது, கார் தான் வேணும்னு சொல்றா. வாங்கி கொடுக்க முடியுமா? இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுவதா மனைவி. சுந்தரேசா, நான் சொல்ல வந்தது அதிபே, இப்போ என் மனைவிக்கு ஃபேனு கட்ட வேண்டாம். வேணும்னா உங்க சிஸ்டருக்கு வாங்கி கொடுங்க. என் மாமா பொண்ணு உமா, அவன் என்ன லவ் பண்றாளா இல்லையான்னு புரிய மாட்டேங்குறா. அவன் மனசை புரிஞ்சுக்க ஒரு வழி சொல்லு. மச்சான், அந்த திமிர் பிடிச்சவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட கூஜாதான் தூக்கணும். மான ரோஷத்தோட வாழணும்னா அவளை மறந்துரு. எனக்கு மான ரோஷம் முக்கியம் இல்ல, உமா தான் முக்கியம். அவன் மனசு தெரிஞ்சுக்க ஒரு செட்டப் பண்ணி கொடுறா. ஒரு செட்டப்புக்கு ஒரு வழி சொல்றா. சொல்றேன் மச்சான். அசோகவனத்தில் இருக்க சீதைக்கு ராமர் என்ன செஞ்சாரு? ஓலை விட்டாரு. அதே மாதிரி உமாவுக்கு நீ லவ் லெட்டர் எழுதி அனுப்பு. பரவாயில்லடா, ராமாயணத்துல கூட நல்ல நல்ல விஷயங்களா வச்சிருக்காங்க. ஒரு நல்ல விஷயங்களா இருக்கு. என்கிட்ட சொல்ல. சொல்றேன். சொல்ற. இந்த சாவுகிராக்கிக்கு எவ்வளவு சொன்னாலும் மூளையே கிடையாது. இந்த சாவுகிராக்கிக்கு எவ்வளவு தூரம் சொன்னாலும் புரியாது. உன்னை திட்டடா, இனிமேதான். உன் கடைக்கன் பார்வைக்காக காத்து கொண்டிருக்கும், ஏங்கிக் கொண்டிருக்கும் உன் நிகழ்கால காதலன், வருங்கால கணவன் ராம்குமார். இப்படிக்கு ராம்குமார். கங்க்ராச்சுலேஷன். உனக்கும் உமாவுக்கும் கல்யாணம். அரைஞ்சு பண்ணலாம் வச்சிருவேன். என் பேருக்கு பதிலா ராம்குமார் நீ. சாரி, சம்சா. என்னம்மா இது? ப்ராப்ளம் வேணும் அலைஞ்சிட்டு இருந்தீங்கல்ல, இந்தாங்க. இடியட், என்ன தைரியம் தான் எனக்கு அவன் லவ் லெட்டர் எழுதுவாப்பா. என்னம்மா இது தப்பு? முறமா அப்புறம் முறையோட எழுதியிருக்கான். நான் கூட அவனை என்னமோ நினைச்சேன். லவ் லெட்டர் பிரமாதமா எழுதியிருக்கானே. சர்டிபிகேட்டா ரொம்ப தேவை. இங்க வயிறு பத்தி எழுதிட்டு இருக்கு. பாராட்டுறாராம். வயித்தை எரிஞ்சு என்னம்மா பிரயோஜனம்? அவனுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. ஏமாளியை கண்டு கடுதாசியோட விட்டான். அவன் பொசிஷன்ல நான் இருந்திருந்தேன்னா என்ன செய்வேன் தெரியுமா? என்ன சரிங்க? என்ன செய்வனா? பிருத்திவிராஜ் சம்யுக்தைய குதிரையில தூக்கிட்டு போன மாதிரி உன்னை ஸ்கூட்டர்ல தூக்கிட்டு போய் தாலியை கட்டுவேன். ஐயோ, கண்ணா பின்னான்னு பேசாதீங்க. நான் உங்க பொண்ணு. ஐயோ, மாப்பிள வர்றான். ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணு.
மாப்பிளே வாங்க 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 மாட்டீங்களா? என்னது மரியாதை ரொம்ப பலமா இருக்கு. கூட்டு வச்சு உதவி போறாரா? என்ன மாப்பிள தனியா புலம்புறீங்க? தப்பாச்சே. ஏன் அங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. அட, இது என்னது? என்ன நடக்கிறீங்க? கேக்குறீங்க? லெட்டரை படிச்சேன். ரொம்ப நல்லா எழுதி இருக்கிறீங்க. விடாதீங்க, நான் உதவிக்கிறேன். வெள்ள வந்து மாமா அண்ணா இவர் மாமா. மாமா என்னமோ ரொம்ப மக்குன்னு நினைச்சு. ஆனா என்ன இங்கேயும் புரிஞ்சவர் பத்தியா நைஸா ஒதுங்கிட்டார். வைத்திரி, அந்த லவ் லெட்டர் படிச்சியா? படிச்சு எப்படி இருந்தது? மனசு குழந்தை வாச்சு. உமா, இதுக்கு ஒரு பதில் உடனே வாங்கி வர சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ சொல்றத பார்த்தா என்னமா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாசலே நின்னுட்டு போய் பதில வாங்கிடான்னு சொல்லி அமிச்சா மாதிரில சொல்றேன். அப்படி இல்ல ஒண்ணு இல்ல. இது எப்படி எல்லாம் நானே சுயமா வந்திருக்கேன். ஒரு நல்ல பதிலா கொடுத்தீங்களா ஒரு செட்டில்மெண்டா போயிடலாம். செட்டில்மெண்ட் எல்லாம் உடனே எப்படி பண்ணிட முடியும்? பின்ன எப்ப பண்ணுவேன்? மேளதாளத்தோட மங்களகரமா பண்றேன். மங்களகரமா மேளதாளத்தோட நல்ல ஃபேமஸ் செட்டா ஏற்பாடு பண்ணலாம். நலந்தானா ஃபேமஸ் செட் நாளைக்கு பண்றேன். இது முட்டிக்கால் தினம் தட்டும் கழுதையடி. அச்சச்சோ, இது முட்டிக்கால் தினம் தட்டும் கழுதையடி. அத்தின் பேரும் அத்தையும் மாவும் பெற்ற குழந்தையடி. கெட்டி மேளத்தே இது கொட்டச் சொல்லுது. அட்டத்தாலியே இது கட்டச் சொல்லுது. கெட்டி மேளத்தை இது கொட்டச் சொல்லுது. அட்டத்தாலியே
பேசுறது எல்லாம் ஒன்னாலதான். அந்த உமாவுக்கு ஒரு காதல் கடிதம் கொடுக்க சொன்னேன்ல, ஆமா. கொடுத்தேன். அதுக்கு பதிலா என் உடம்பு பூரா பாட்சாதி கோயில் செவுரு மாதிரி ஆகிட்டாங்கடா. விவரமா சொல்லேன்டா. போடா. அந்த உமாவும் ஒரு 5-6 பொண்ணுங்களுமா சேர்ந்துட்டு என்ன பீச் வரைக்கும் அழைச்சிட்டு போய் அங்க 4 பேர் மத்தியில அபிஷ்டு இழுத்து இழுத்து பாடுறாங்க. ஒரு அசிங்க பிடிச்ச கழுத மேல என்ன உட்கார வச்சு விச்சுக்கு அம்மா. அந்த உமா ராஸ்கலுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உன் முகத்துல கரும்புள்ளி செம்புள்ளி குத்திக்கார வச்சிருப்பான். இதை நான் சும்மா விட போறது இல்ல. கூப்பிடு நம்ம பசங்களை, அவங்க வீட்டையே ஒரு கலெக்ட். நீங்க என்ன யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? உங்க முதலாளி வீட்டுல இருக்காரா? இருக்காங்க. அவரை பார்க்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கன்னு போய் சொல்லு. சொல்லுங்க. வாங்க. நீங்க தான் மிஸ்டர் ஷெரீப் ஐயரா? நான் தான். நீங்க? என் பேர் ராம்குமார், ஸ்டூடெண்ட் லீடர். லீடரா? லீடர்னாலே ப்ராப்ளம் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க உட்காருங்க. நாங்க ஒண்ணும் உட்கார வரல. எங்க சமூகத்துல ஒரு அங்கத்துக்கு ஏற்பட்ட பங்கத்துக்கு நியாயம் கேட்க வந்திருக்கோம். என்னது? அங்கத்துக்கு பங்கமா? எங்க அந்த அங்கம்? இங்கே. இது யாருன்னு தெரியுதா? விடுதா விடுறா. மாப்ள, என்னது அசிங்கம்? உங்க மக, அதான் ஒரு அடங்காப்பிடாரை வளர்த்து வச்சிருக்கீங்களே உமா, அவ செஞ்ச அலங்கோலம் இது. ஏண்டா மாப்ள, நிச்சயமா அவதான் செய்தாளா? இதுக்கு என்ன அவகிட்ட வயிற்றுலயே வாங்க முடியும்? நான் ரொம்ப ஃபீல் பண்றப்பா. ஏன் சார் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? நான் வந்திருக்கோம். கூப்பிடுங்க சார் உங்க டாக்டரை. அவ ஃபீல் பண்ணணுமா? உமா வந்து ஃபீல் பண்ணு. என்னப்பா? உமா, உன்னால அவமானப்படுத்தப்பட்ட மாப்பிளைக்காக நியாயம் கேட்க வந்திருக்கிறாங்க. ஓ வக்காலத்து வாங்க வந்திருக்காங்களா? தூது வந்தவங்க அப்படியெல்லாம் சொல்லப்படாது. தூதா? ஆமாம்மா, அன்னைக்கு ராவண சபைக்கு அனுமார் வந்தார், இன்னைக்கு இவங்க வந்திருக்கிறாங்க. அப்பா, இதுல ஹனுமர் யாரு? ஷட் அப். ஓ இதானா? சார், உங்க பொண்ணு ரொம்ப ஓவரா போறாங்க, சொல்லி வைங்க. நான் கோவக்காரன். எனக்கே கோவம் வருது, உங்களுக்கு வராதா என்ன? என்ன இருந்தாலும் அவர் ஆம்பளை, அப்படி எல்லாம் பேசலாமா அம்மா? சரி, விஷயத்த சொல்லுங்க. சார், எங்க சம்சா இருக்கானே, அவன் உங்க பொண்ணு மேல ஆசைப்பட்டிருக்கான். ஏன்? அவன் முறை மாப்பிள்ள, முறையோட நடந்துக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு தானே ஏடா கூடும். இப்போ என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? முதல்ல இந்த நாமத்தை அழிக்கணும். மாப்பிள, இந்த நாமத்தை அழிக்கிறதுக்கு முன்னால எனக்கு ஒரு சந்தேகம். இப்படி வாங்க. எங்க காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னால உங்க பொண்ணு உமா சம்சா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அவ்வளவுதானே? இந்த வந்துட்டு மன்னிப்பு கேட்கணுமா? என்ன சொல்ற? அதுக்கு வேற ஆளை பார்க்க சொல்லுங்க. சரி சார், அதுக்கு வேற ஆள் பாப்பீங்களா? மிஸ்டர் ஷெரீஃபே, என்ன விளையாடுறீங்களா? உங்க பொண்ணு செஞ்ச தப்புக்கு எங்க சம்சா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கல, நான் ரொம்ப பொல்லாதவன் ஆயிடுவேன். ஜாக்கிரதை. அப்ப இதுக்கு ஒரு வழி. இது எவிடன்ஸ். பிரச்சனை தீர்ற வரைக்கும் நீ குளிக்காது. அப்புறம் எதுக்கு டவல்? வருகிறேன் மாமா. வெரி குட், வெரி குட். அவங்களை கூப்பிட்டு சமாதானப்படுத்துங்க. ராமகுமார் ரொம்ப பொல்லாதவன். சுமார், எனக்கு ப்ராப்ளம் வேணும் வந்தாச்சு. நான் ஆம்பளை, அதை ஃபேஸ் பண்ணியே தீருவேன். ஏண்டா ராம்குமார், என்னமோ பெருசா உன்னை துணைக்கு உள்ள ஆக்ஷன் போனா அவன் சும்மா ஹூன்னு கராட்டேடே உன்னை தீத்துட்டா. ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டா உன்னை. மச்சான், உன் முறப்பொண்ண நீ மறந்துரு, நான் அவளை கவனிச்சுக்கிறேன். என்ன பண்ண போற? உமா க்ளோஸ். ஏன் டல்லா இருக்க? அப்படியே உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படுறேன். ஆனா என் ஒய்ஃபு கிடைக்காத பொருளுக்காக எங்க நிக்கிறா. எங்க 2 பேருக்கும் எப்படி ஒத்து போகும்னு நினைச்சா பயமா இருக்குடா. டேய், அபசுரத்தில் ஆரம்பிக்கிற கச்சேரி தான் கடைசியில கலக்கட்டும். நான் சொல்றபடி கேட்டு போறச்ச ஒய்ஃபுக்கு ஒரு மழை பூ, 2 ஜாங்கிரி கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணு. ஒரு நிமிஷம் இரு, அனுபவசாலியே கேட்டுருவோம். அவர் ஒய்ஃபுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீ வாங்கிட்டு போற. ஏ சார், உங்க ஒய்ஃபுக்கு என்ன பிடிக்கும்? என்ன பிடிக்கும்? நான் பூ ஜாங்கிரியா வாங்கிட்டு போறேன். மீனா, கோயில் போயிருக்கா. ராமு ராமு இன்னும் வரல. வெரி குட், வெரி குட்.
நாம 2 பேரும் கொஞ்சம் இதுவா இருக்கட்டும் தான் அவன் நம்மளை தனியா விட்டு போயிருக்கான். எதுவா? ஒன்னும் தெரியாத மாதிரி. இந்த கொஞ்சம் எல்லாம் வேண்டாம். என்ன விஷயம்? நீனோ உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. ஒரு மழை பூ. பூ மட்டும் இல்ல, உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஜாங்கிரும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீனோ நான் ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பூவை தலையில வச்சுட்டு இந்த ஜாங்கிரியும் சாப்பிட்டேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மாமி எங்க போயிட்டு வர? அம்மா என்னடா பூ ஜாங்கிரி எல்லாம் உனக்குதாம்மா? பூ சாமிக்கு, ஜாங்கிரி உனக்கு. உனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு வாங்கிட்டு வந்தேன். சுந்தரேசா, பெத்தவங்க மேலே எவ்வளவுதான் பாசம் இருந்தாலும் ஆத்துக்காரி முன்னாடி அதையெல்லாம் வெளிப்படையா காட்டிக்கப்படாதுடா. இது பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்ன வாங்கிட்டு வந்தாலும் அதை ஆம்படையாளுக்கு தான் கொடுக்கணும். முதல்ல இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடு. சரிம்மா. அம்மா இதுல உனக்கு கொடுக்க சொன்னா. அம்மா கொடுத்துச்சுனாளா? அம்மாவே சொன்னா. அந்த ராம்குமார் அடக்கிறேன் சொல்லிட்டு இப்ப நீயே அவனுக்கு அடங்கிட்டியடி. என்னடி வளர்ற? நீயும் அந்த ராம்குமாரும் திருட்டுத்தனமா காவலிக்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? என்ன மடத்தனமா பேசுற? ராம்குமார நான் காதலிக்கிறேனா? நீ அவனோட பீச்சுக்கு போனது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? லுக், இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க எனக்கு கெட்ட கோவம் வரும். எங்களை போக சொல்லலாம், அந்த செவரை போக சொல்ல முடியுமா? செவுரா? அங்க பாரு, உன் ஜாதகத்தையும் எழுதி வச்சிருக்கு. உனக்கும் உமாவுக்கும் காதல்ல இந்த காலேஜ் போற ஒரே கிசுகிசு. அது மட்டுமா, அந்த கத்திரிக்காய் தலையும் கூட அத உண்மை நம்பி உமா ஆசீர்வாதம் பண்ணிட்டான். வாத்தியார, ராம்குமார்னா ராம்குமார் தான். இனிமேதான் நீங்க உண்மையான ராம்குமாரை பார்க்க போறீங்க. நம்முடைய நெக்ஸ்ட் பிளான் பப்ளிக் டெலிபோன். Come on. Dial number 447276. என்னது? என் பொண்ணு காலேஜ் பையனோட சுத்துறாளா? யார் யார் சொன்ன? ஊரே சொல்லுது அந்த ராம்குமார் பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குதுன்னு. என் பொண்ணுக்கும் ராம்குமாருக்கும் தொடர்பா? நீ கண்ணால பாத்தியா? முதல்ல கண்ணாடிய மாத்தியா? பையா பொண்ண விட்டு போ. நெக்ஸ்ட் டயல் நம்பர் 447226. ஹலோ, ஷெரீப் ஹியர். யாரது? சம்பந்தி சுந்தரமூர்த்தியா? வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்க, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். சம்பந்தி, இனிமே நேக்கு உங்க ஆத்துல என்ன வேலை? என்ன சம்பந்தி, விளையாடுறீங்களா? என்னமோ கௌரவமான குடும்பமாச்சே, உங்க ஆத்துல பொண்ணு எடுக்கலாம்னு நினைச்சுட்டு இருந்தேன். உங்க பொண்ணு என்னடானாக்கா ராம்குமார் பையனோட சுத்தின்னு இருக்காளாமே. உங்களுக்கு தெரியுமோ, அவன் 2 பேருக்கும் அடுத்த வாரம் ரிஜிஸ்டர் ஆகுதுல கல்யாணமா. நெக்ஸ்ட் 447276. போனு கேட்டனா எனக்கு. ஹலோ, யூ ஸ்கவுண்டர். பாத்தியாமா, உனக்கு அவருக்கும் தொடர்புன்னு ஊரு பூரா கரை கட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். என்னால வெளியிலே தலகாட்ட முடியாது போல. ஏன்பா சும்மா ஆத்திரப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? எந்த பொய்ய சொல்லி என்ன அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கானோ அந்த பொய்ய வச்சே அவனை நான் எப்படி மடக்குறேன்னு பாருங்க. ஏன் சார், இது 19ஆம் நம்பர் வீடு தானே? ஆமாங்க. வலது கால எடுத்து முன்னால வை.
அதான் வா வா. உட்காரலாம் பலமா. என்ன நீங்க சொந்த வீட்டுக்குள்ள நேரா உங்க பாட்டு வந்துட்டு கேட? பிறந்த வீட்டுல தான் வருவாங்க, பூட்டின வீட்டுல எப்படி வர முடியும்? ரொம்ப பொறுத்து. அம்மா அம்மா ஆமாங்க. நீங்க தானே ராம்குமார் அம்மா? ஆமா. உமா விடு விடு, கால விடு. எழுந்துருங்க. இத பாருங்கம்மா, தாய் தகப்பு இல்லாத பொண்ணு, அப்பா தாய் இல்லாத பொண்ணு செல்லமா வளர்த்துட்டேன். நீங்க பணக்கார வீட்டு பொண்ணாச்சே, நீங்க செல்லம் கொடுக்க வேணாம், கண்டிப்போட வளர்க்கலாம். அம்மா ஓ இஷ்டப்படி பீச்சுக்கு போ, சினிமாவுக்கு போ, ஹோட்டலுக்கு போ, அதெல்லாம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஆக மொத்தத்துல மாமியார் மெச்சின மருமகளா நீ நடந்துக்கணும். வாங்க. இவாதான் வீட்டுல தகவல் பண்ணி இருக்கா. யாரும் கேளுங்க. யார் சார் நீங்க? நீங்க யாரு? நான் யாரா? இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை. Glad to meet you. By the by, இவதான் இந்த வீட்டு மாட்டு பொண்ணு. மாட்டு பொண்ணா? இந்த ஆத்துல இந்த மாதிரி ஒரு மாட்டு பொண்ணே கிடையாதே. நீங்க சொன்னா எப்படி? மாப்பிள்ளை சொல்லட்டும். இந்த வீட்டு மாப்பிள்ளை நான் தான் சொல்றேன். ஏதோ ஒரு தகராறு பண்ற எண்ணத்திலே இங்க நீங்க வந்திருக்கேன். சீக்கிரமா இந்த இடத்தை காலி பண்ணல, நான் போலீஸ கூப்பிடுவேன். போலீஸா? நான் ஏட்ட கூப்பிடுவேன். நான் டிஎஸ்பி கூப்பிடுவேன். நான் ஐஜிஏ கூப்பிடுவேன். நான் கோர்ட்டுக்கே போவேன். எந்த கோர்ட்? ஹை கோர்ட். நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன். இது என்ன விடா கொண்ட கொடா கண்ட கதை அண்ணா இருக்கு. அடே ஓ என்னன்னு விசாரியேண்டா. சார், உங்களை நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். எப்படி வேணாலும் கேளுங்க. இவங்க இந்த வீட்டு மாட்டு பொண்ணுன்னு சொன்னேளே, மாப்பிள்ளை யார்? மாப்பிள்ளை ராம்குமார். ராம்குமாரா? அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே சார். கல்யாணம் ஆனாத்தான் புருஷன் பஞ்சாதியா? கல்யாணம் ஆகாமே இவங்க எங்கெங்க போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நேக்கு என்ன தெரியும்? நான் சொல்றேன். ஒரு ஹோட்டல் பாக்கி உண்டா, ஒரு சினிமா பாக்கி உண்டா, ஒரு பிளாட்ஃபார்ம் பாக்கி உண்டா? ஏன்பா போட் கிளப்பையும் பீச்சையும் விட்டுட்டீங்க? நான் வரல பாரு, அதனால மறந்துருச்சு. ஆக மொத்தம் இவங்க சுத்தாத இடம் பாக்கி இல்ல. வேற எங்க போக சொல்றேன்? கடைசியில இங்கதான் வந்தாகணும். வந்துட்டோம். ஏம்மா, உங்க அப்பா சொல்றதெல்லாம் உண்மைதானா? உண்மைதாம்மா. இனிமே எல்லாமே நீங்கதான். நீங்களாம்மா என்ன வாழ வைக்கணும். கவலைப்படாதம்மா. மீனா, உமாவை உள்ள அழைச்சிட்டு போமா. அப்பா என்ன உள்ள போக சொல்றாங்க. நான் போயிட்டு வரேன்ப்பா. சரி அம்மா, போயிட்டு வா. என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா சொல்றேடா. வாங்க. இதான் உங்க ரூமா? ஆமா, உட்காருங்க. பரவாயில்ல பரவாயில்ல. உங்க வீடு எங்க இருக்கு? 10-15 இடத்துல இருக்கு. தினம் குடி மாத்துவேடா? நாங்கையும் குடி மாத்தணும். 10-15 குடித்தனத்தை வாடகைக்கு வச்சிருக்கோம். அப்போ அவ்வளவு வீடு உங்களுக்கு சொந்தம் சொல்றேடா? உங்க அப்பா என்ன உத்தியோகம் பாக்குற? எங்க அப்பா என்ன உத்தியோகம் பாக்குறாரா? அவர் ஏன் உத்தியோகம் பார்க்கணும்? ஆயிரக்கணக்கான ஆட்களுக்கு அவர் உத்தியோகம் கொடுத்திருக்காரு. உங்களுக்கு நிறைய வருமானம் வருதுன்னு சொல்லுங்க. மாசத்துக்கு குறைஞ்சது ஒரு 20-25,000. மாசத்துக்கு 20-25,000? காப்பி சாப்பிடுறா? ஏதோ நடக்க கூடாது, நடந்து போச்சு. பையன் வரட்டும், அவனை விசாரிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வரணும். நல்ல முடிவுக்கு நீங்க தான் வரணும். ராமூரா கொஞ்சம் இப்படி வரையடா. அம்மா காபி கொண்டாமா, சீக்கிரம் கொண்டாமா. என்னமா அது காபி கேட்டா ஜூல மிருகத்தை பாக்குற மாதிரி பார்த்துட்டு நிக்கிறேன். காபி எங்க? ராம்குமாருக்கு காபி வேணுமா? ராம்குமார் சார் காபி வேணுமா? ராம்குமாருக்கு காபி வேணுமா? என்னமா அது காபி கேட்டா எல்லாரும் ஏலம் போட்டு நிக்கிறா? காபி தானே கேட்டேன். வரும். யாருமா கொண்டு வருவா? ஆத்துல இருக்கு அத்தனை பேர் நின்று இருக்கா. யார் கொண்டு வருவா? அடே கொண்டு வர வேண்டியவ கொண்டு வருவா. கொண்டு வர வேண்டியவ கொண்டு வர. சூடு போதுமா காஃபிக்கு? ஆமா, இது யாருமா அந்த பொண்ணு? அதை தாண்டா நாங்களும் கேக்குறோம். என்னமா அது? யாரோ ஒரு பொண்ணு நம்ம ஆத்துக்குள்ள வரா, காபி தரா. உங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. யாருமா அந்த பொண்ணு? அடே நீயே போய் கேளு. என்னது? நீயே போய் கேளு. நானே கேக்குறேன், எனக்கு என்ன? உமா, உமா, என்னடா மாட்டிக்கிட்டேன்? இந்த பொண்ணு யாரும் இப்பதான் கேட்ட, அதுக்குள்ள உனக்கு பேர் எப்படி தெரிஞ்சது? அது வந்து அவ என்னோட காலேஜ்ல படிக்கிற பொண்ணு. நோக்கு அந்த பொண்ணுக்கு என்னடா சம்பந்தம்? காலேஜ்ல படிக்கிற எல்லா பொண்ணுகளுக்கும் நேக்கு என்ன சம்பந்தமோ அதே சம்பந்தம் தான். காலேஜ்ல இருக்கிற எல்லா பொண்ணுலையும் கூட்டிட்டு போயிரு. என்ன கண்ணா பண்ணான்னு கேள்வி கேட்கறான். அடே
பல்லோட பைப்பிங் கடிச்சு நிக்கிறாரு சார் நோக்கு தெரியுமா? வந்து அத்திமேல என்ன இதெல்லாம் கேட்டா 2 பேரும் சேர்ந்து சுத்தாத இடமெல்லாம் சுத்திட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறீடா. அத்திமேல சத்தியமா சொல்றேன், எனக்கு இவளுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இவன் என்ன இன்சல்ட் பண்ணா பதிலுக்கு நான் ஒரு குரலை கிளப்பி விட்டேன். அதையே வச்சுக்கிட்டு இப்ப என்ன பிளாக்மெயில் பண்ண பாக்குறான். என்ன மாப்பிள்ள புது கதை விடுறாரு? ட்ரம்ப் எடுத்து விடட்டுமா? விட வேண்டியதுதான் எங்க ரம்பா பின்ன என்ன பம்பா? மாப்பிள்ளையா? நல்லா பாருங்க, கவனிச்சு. அப்பா ஆ, இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. என்ன வீட்டு மாப்பிள்ள படம் எல்லாம் பிடிக்குதா? சமாதானமா போயிடுமா இல்ல சைதாப்பேட்டை கோர்ட்டு தானா? இது வந்து இதெல்லாம் உங்க வீட்டு பொம்பளை கிட்ட வச்சுக்கோங்க. மீனா, நாளைக்கு வரலட்சுமி நோம்பு இல்ல? ஆமா மஞ்ச கயிறு இருக்கா? இருக்கு. அதுல ஒரு மஞ்ச கும்பை கட்டி எடுத்துட்டு வா. எதுக்கட்ட? ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் மாட்டு பொண்ணு ஆத்துக்கு வருவான்னு நினைச்சேன். ஆனா அவன் முந்திக்கிட்டான். மாட்டு பொண்ணு வந்தாச்சு. இனியும் நாம கல்யாணம் நடத்தலைன்னா ஊர் கூடிடுமாப்ல. அம்மா டேய், அடுத்த வார்த்தை நீ என்கிட்ட பேசுறதா இருந்தா அவளோட ஆம்படையானா தான் பேசணும். இல்ல அம்மா, முதல் இரவுல பொண்டாட்டி புருஷனுக்கு பால் கொண்டு வந்து வைக்கணுமா? நமக்கு இது முதலிரவு இல்ல. என்ன திமிரு இருந்தா என்ன ஏமாத்தி தாலி கட்ட வச்சு எங்க வீட்டுக்குள்ளேயே வந்திருப்பேன். வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, பெட்ரூம்குள்ளே வந்து. கிண்டலா? ஏ உமா, நமக்கு நடந்த இந்த கல்யாணம் ஒரு பொம்மை கல்யாணம். ஊரை பொறுத்த வரைக்கும் நான் நீயும் நானும் கணவன் மனைவி. நம்ம பொறுத்த வரைக்கும் we are the same old enemies. என்ன மடக்கிட்டு இல்ல. இதுக்கு நான் உனக்கு கூடிய சீக்கிரம் பாடம் கற்பிக்கல. என் பேர் ராம்குமார். சேலஞ்ச் அக்செப்டட். என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நானும் இங்கேயே படுத்துக்கிறேன். என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. குட் நைட். பேட் நைட். மீனா, மீனா, என்ன மாமி? என்ன மீனா, எங்க கிட்ட எல்லாம் சொல்லாம உங்க மச்சினனுக்கு திடீர்னு கல்யாணத்தை முடிச்சிட்டீங்க? அப்படி நடக்கும்னு எங்களுக்கே தெரியாது. சும்மா சொல்லக்கூடாது. அவசர கல்யாணம் ஆனாலும் ராம்குமார் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஆத்துக்காரி பெரிய பணக்காரி. இனிமேதான் நீ அவ முன்னாடி தினம் ஒரு புடவை கட்டணும். அப்பதான் கௌரவமா இருக்கும். தினம் ஒரு புடவையா? சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு. காஞ்சிபுரமும் ஆரணியும் கடனா தரேன். அப்படியா? பணம் மொத்தமா தர வேண்டாம். மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா போதும். உங்க ஆத்துக்கார் வராரு, நைஸா கேளு. ஏன்னா நான் உனக்கு கேட்க போறேன், கோச்சுக்க மாட்டேன். நீ கோச்சுக்க மாட்டேன்னு கேட்கறது வந்து ஏதோ தப்பு பண்ண போறேன்னு தெரியுது. என்ன விஷயம்? பக்கத்தாத்து சுந்தரி இல்ல, அவகிட்ட 4 புடவை வாங்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாம் நல்ல புடவைங்க. காஞ்சிபுரம் ஆரணின்னு அப்படியே அடுக்கி வச்சிருக்கா. பணத்தை மொத்தமா கொடுக்க வேண்டாமா, மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா போதும். ஒரே ஆத்துல ஒருத்தி பட்டு புடவை, இன்னொருத்தி சாதா புடவை கட்டிட்டு இருந்தா எப்படி? உமா பொட்டு புடவை கட்டா நீ கட்டணுமா? ஏ, எனக்கும் நல்ல புடவை கட்டிக்கணும்னு ஆசை இருக்காதா? எனக்கும் எலிஜபெத் டைலரை கட்டிக்கணும்னு ஆசை. என்ன பண்றது, முடியுமா? ஆமா, ஏதாவது சொன்னா உடனே ஒரு விளக்கம். தப்பா நீங்க கேட்கப்படாது. இல்ல ஏதோ சம்பந்தம் பண்ணிட்டோம். இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிக்கணும் பாருங்க. பண்ணுங்க பண்ணுங்க. இது ஷெரிப்பையர்ன்ட்டு ஊர்ல இருக்கப்பட்டவெல்லாம் கூப்பிட்டு இருக்காளே உங்களை. நீங்க இதுக்கு முன்னால முஸ்லீமா? அதாவது 10 வருஷத்துக்கு முன்னால ஷெரீஃப் ஆஃப் மெட்ராஸா இருந்தேன். அதுல இருந்து என்ன ஷெரீஃபையர்னு கூப்பிடுறான். 10 வருஷத்துக்கு முன்னால நீங்க முஸ்லீமா இருந்தாலும் எங்களுக்கு தப்பு இல்ல. அதுல பேரை வச்சு எதையும் முடிவு பண்ணப்படாது. டீ நகர்னு இருக்கு, அங்க டீ தானா விக்குது. அங்கதான் அருமையான காஃபியினுடைய பிளேவரே ஆரம்பம். அங்க இருந்துதான் நம்ம ஆத்துக்கு காஃபி முடியா வர்றது தெரியுமா? ஓஹோ, சாப்பிடுறீங்களா? டெஃபினட்டா. வாங்க 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 மாப்பிள. வாங்க. திடீர் மாமனார, திடீர் ரசம், திடீர் பாயசம் மாதிரி திடீர்னு எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு என்ன பொண்ணு எப்படி வாழ்க்கை நடத்தான்னு பார்க்க வந்தீங்களா? பேருக்கு தான் உங்க பொண்ணு எனக்கு மனைவி. காலம் பூரா உங்க பொண்ணு கண்ணி கழியாம தான் வாழ்க்கை.
மாப்பிள்ள பேசினதெல்லாம் கேட்டியா? இந்த வீராப்பெல்லாம் 48 மணி நேரம் கூட தாங்காதுப்பா. நீங்க வேற இது பெருசா என் தலை எழுத்து இவன் பேசினதெல்லாம் நான் கேட்கணும்னு. உமா, உன்னை எப்படி எல்லாம் வாழ வைக்கணும்னு கனவு கண்டேன். ஒரு சேலஞ்சுக்காக உதவா கரப்பையில கட்டிக்கிட்டு நினைச்சாலே வயிறு எரியுது. கத்தாதீங்கப்பா. இப்ப இந்த உதவாக்கரைய மாத்தினாதான் உங்க பொண்ணு ஓஹோன்னு நிமிர்ந்து நிக்க முடியும். என்ன சொல்ற? அப்பா, ஒரு ப்ராப்ளம் ஓவர். இந்த வீடே என்ன மாட்டு பொண்ணா ஏத்துக்கிட்டாச்சு. அப்புறம் என்ன? ஐயோ, உனக்கு புரிய மாட்டேங்குதே. வீடு ஏத்து என்ன பிரயோஜனம்? உன் புருஷன்ல உன்னை ஏத்துக்கணும். ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிப்பாப்பா. Behind every successful man there is a woman. சுந்தரேக்கா, உனக்கு குழந்தை பிறந்த விஷயத்தை நீயே சொல்லிருக்கலாம். இவா சொல்லிதான் தெரிஞ்சது. செட்ட குழந்தையாமே, தாயும் சேய்களும் நலமா? எங்களுக்கெல்லாம் வீட்டு குடிக்கலன்னா விடவே மாட்டோம் சார். பரவாயில்ல சார், இவ்வளவு ஷார்ட் டைம்ல செட்ட குழந்தைங்க. நாங்கெல்லாம் உங்களை என்ன மோதமிச்சுக்கிட்டு இருந்தோம். பாவண்டி, என்னதான் இருந்தாலும் நம்ம சாமியாரை ஏமாத்தி இருக்க கூடாது. சும்மா இப்படி பண்ணாதான் அதுக்கு ரோஷமே வரும். கரெக்டா சொன்ன. சாமியார் போற வேகத்தை பார்த்தா அடுத்த 10வது மாசத்துல கண்டிப்பா செட்ட குழந்தைதான். பாத்தியாடா எப்படி கிண்டல் பண்றாங்க? என்னடா இந்த மாதிரி இருந்தா வருஷம் வர ஸ்வீட் கொடுத்தா கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. பொம்பளைங்களை அனுசரிச்சு போறதே ஒரு தனி ஆர்ட். அவங்க கெஞ்சினா நீ மிஞ்சணும், அவ மிஞ்சினா நீ கெஞ்சணும். இப்ப என்ன என்னடா பண்ண சொல்ற? நான் ஒரு அபிப்பிராயம் சொல்லலாமா? அனுபவசாலி, சும்மா சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, இந்த காலத்து பெண்களுக்கே செக்ஷனா ஒரு தனி இன்ட்ரெஸ்ட். பாருங்க, என் ஒய்ஃபை கூட்டு ஒரு படத்துக்கு போயிருந்தேன். சில்ஸ் எல்லாம் பார்த்த உடனே அவன் பாதி கிக் ஆயிட்டான். படத்தையும் பார்த்தோம். அப்புறம் நவராத்திரிக்கு சிவராத்திரி தான் போங்க. மதனோற்சவம் ரதியோடுதான், ரதி தேவியோ பதியோடுதான். உயிரோவியம் உனக்காகத்தான், உடல் வண்ணமே அதற்காகத்தான். மீனாடும் கண்ணில் விழுது நானாடோ, தேனாடும் செவ்விதழ்களில் நீராடவோ. மீனாடும் கண்ணில் விழுது நானாடோ, தேனாடும் செவ்விதழ்களில் நீராடவோ. புரியாத பெண்மை இது, பூ போன்ற மென்மை இது, பொன்னந்தி மாலை என்னென்ன லீலை. மதனோற்சவம் ரதியோடுதான், ரதி தேவியா
போங்க, கதவை சாத்தணும். நான் டிக்கெட் புக் பண்ண வந்திருக்கேன். ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சுங்க. ஹவுஸ்ஃபுல்லா? ஆமா. மீனா, என்ன மீனா, நான் ஆசையா பக்கத்துல வந்தா இருந்து வந்துட்டேன். என்னடா கல்யாணம் இவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் ஒண்ணுமே காணும். ஃப்ரெண்ட்ஸுங்களை கேலி பண்றாங்க. ஆமா, கட்டினவளுக்கு ஒரு கட்டில வாங்கி போட வக்கு இல்ல. இந்த லட்சணத்துல குழந்தை ஒண்ணுதான் குறைச்ச. இத பாருங்க, உங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி என்னைக்கு நீங்க பிழைக்கிற வழியை தேடிக்கிறீங்களோ அன்னைக்குதான் இந்த ஆத்துல குழந்தையே தவழும். பாக்குறான், வக்கீல் உத்தியோகம் பாக்குறான்னு பெருமையா பேசிக்கிறான். ஏன் மாப்பிள்ள ஆணி அடிக்கிறான்? படிப்பத்தான் கோட்டை விட்டியல, ஒரு நல்ல உத்தியோகமா பார்க்கப்படாதா? ஆட நீ சும்மா இருமா. ஊருக்குள்ள 4 பேரு கேட்கும் போது நாக்க பிடிக்கிட்டு சாலாம் போல இருக்குது. இனிமே இவருக்கு வேலை கிடைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம ஃபேக்டரியில தான் கொடுக்கணும். நான் பிச்சை எடுத்தாலும் சொந்தமா பிச்சை எடுப்பேன். அப்போ மாப்பிள்ள பிச்சை எடுக்கிறதா முடிவே பண்ணிட்டீங்களா? மிஸ்டர் ஷெரீஃபையர், நீங்க எல்லாரும் என்ன ரொம்ப கேவலமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நாளைக்கு நான் ஓஹோன்னு வரத்தான் போறேன், நீங்க எல்லாரும் பார்க்கத்தான் போறீங்க. அதேப்பா அவர் ஆயுசு முடியறதுக்குள்ள. Shut up. உங்க மாப்பிளைக்கு இன்னும் வீராப்பு குறையலப்பா. சொந்தமா பிசினஸ் பண்ண பணம் தேவை, அது இல்ல. இவரை நம்பி பணம் போடுறவங்க கிடைக்கணும், அதுக்கும் நீங்க தான் ஜாமீன் கொடுக்கணும். பின்ன என்ன செய்வாரு? முதலே இல்லாம நடத்துற பிசினஸ் இருக்கு. முதலே இல்லாம நடத்துற பிசினஸா? ஏம்பா, புரோக்கர் வேலை பண்ணலாமே. ஐயோ, என்ன தொழில் அது? மாப்பிள்ள பிச்சை எடுத்தாலும் எடுக்கட்டும், அது வேணாமா? கருமம், வீட்டு புரோக்கர்ப்பா, அதுக்கு முதல் தேவையில்லை. குட். அப்பனும் பொண்ணும் போட்டி போட்டுக்கிட்டே இன்சல்ட் பண்ணாலும் ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க. புரிஞ்சுக்கிட்டா சரி. 4 இடத்துல வீடு தேடணும், 4 இடத்துல வீடு வேணுங்கிறவனை தேடி பிடிக்கணும், ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். வெரி குட் பிசினஸ். இவங்கிட்ட பாதி கமிஷன், அவங்கிட்ட பாதி கமிஷன். எப்படி? அதுக்கு வாடகை சைக்கிள்ல அலையணுமே, முதல் எப்படி? அதான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் உண்டியல்ல சேர்த்து வச்சிருக்காரு, எடுத்தா போகுது. சாமி கோச்சுக்குமே. வட்டியோட சேர்த்துப்பட்ட உனக்கு கோச்சிக்காதுப்பா. வெரி குட், வெரி குட். 2வது நல்ல ஐடியாவும் கொடுத்திருக்கீங்க. இப்பவே உண்டியல உடைக்கிற திமிரு அடக்க. நமஸ்காரம் பண்றேன். ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்ஸ். அப்பா பரவாயில்லப்பா, மாப்பிள்ள தேடிட்டு வர போல் இருக்கு. அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வராத. மாப்பிள்ள வீடு தேட போறாரா வேற யாரையும் தேட போறாரான்னு ஃபாலோ பண்ணிட்டு வர்றேன், இரு. சார், சார், யார் நீங்க? இங்க வீடு ஏதாவது காலி இருக்குமா? அந்த கடைசியில ஏதோ ஒரு வீடு காலியா இருக்கு போல் இருக்கு. தேங்க்யூ. சரி. கொஞ்சம் வரீங்களா? இங்க வீடு ஏதாவது காலியா இருக்குமா? இல்ல, பக்கத்து தெருவுல பாருங்க. அப்படியா? தேங்க்யூ. பெரியவரே, இங்க வீடு ஏதாவது காலி இருக்குமா? எனக்கு தெரியாதுங்க. போங்க போங்க. ஆக மொத்தத்துல வேலை தேடி போனதுல மாப்பிள்ளைக்கு செலவு 5, எனக்கு செலவு 50. அது என்ன, அவருக்கு 5 உங்களுக்கு 50? அவர் சைக்கிள், நான் காரு, பெட்ரோலு. என்னப்பா? மாப்பிள்ளைக்கு ஒரு காஃபி கொண்டு போய் கூட, ரொம்ப டயர்டா வந்திருக்கிறாரு. ஆமா ஆமா, ஒரு தெருவா 2 தெருவா அலைஞ்சது. காஃபி வேண்டாம். சுயமா சம்பாதிக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்.
வெரி குட். இப்பதான் வைராக்கியம் ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கு. சொல்லி கொடுத்தல ஞாபகம் இருக்குல்ல? மீனாட்சிவரா மீனாட்சிவரா. மீனாட்சி, கோயிலுக்கு வந்திருக்கியா? ஆமா. வெளியே வரைச்ச ஒரு நல்ல படம் கட்டிட்டு வரக்கூடாதா? ஏ, இது நல்லா இல்லையா? நான் உங்க வீட்டுக்காரோட பிஏ. என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? நீ அவர் மனைவி, உன் ட்ரெஸ் எப்படி இருக்கு? உன்னால எப்படி சுந்தரி இப்படி விதவிதமா புடவை வாங்க முடியுது? நீயும் வாங்கலாம். எப்படி? உங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என்ன சிஸ்டர், சௌக்கியமா இருக்கீங்களா? என்ன மிஸ்ஸஸ் சுந்தரேஷ் ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டியா? பிரசன்டேஷன். பிரசன்டேஷனா? ஆமா, ஆபீஸ்ல ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மென்ட். பிரசன்டேஷன் அந்த ஸ்கூட்டர் கிடைச்சது. வெள்ளிக்கிழமை அதுமா லக்ஷ்மி உன் வீட தேடி வந்திருக்கு. பத்தியா, விதவிதமான பட்டுப்படவை. எதுக்கு இதெல்லாம்? மாசிலாமணி சார உன் புருஷன் ஆபீஸ்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு இது அட்வான்ஸ். ஐயோ, அவர்கிட்ட நான் எப்படி சொல்றது? நம்மளால முடியாத காரியம் என்னடி இருக்கு? ராத்திரில அவர் நெருங்கி வரும்போது விஷயத்தை முடிச்சுக்க வேண்டியதுதானே? இந்த அப்படி அவர் வரத்துக்குள்ள கொண்டு உள்ளவே, மத்தத அப்பதான் பேசிக்கலாம். நான் வரேன். நீ எங்க வந்த? மீனாட்சியை பாத்துட்டு போலான்னு வந்தேன். வரேங்க. என்னடி அது? அது ஒண்ணு இல்ல, உங்க ஆபீஸ் மாசிலாமணி கொடுத்து. அவன் எதுக்காக கொடுத்திருக்கான்னு எனக்கு தெரியும். ஏன் அன்பளிப்பா கொடுத்திருக்கப்படாதா? அரசியல்வாதி கொடுக்க எக்ஸ்பிளனேஷன் ஆத்துக்காரி கொடுத்தா வீடு உருப்படாதே. முதல்ல அதை வெளியே போடு. ஏன் இதை உள்ள வச்சுக்கிறேன் தப்பு? இப்போ இதை நீ உள்ள வச்சா நாளைக்கு என்ன உள்ள வச்சிருவாங்கடே? சுயமாவும் தெரியாது, சொல்லி கொடுத்தாலும் புரியாது. அறிவுகட்ட ஜென்மம். என்ன சொன்ன? ஒரு படம் வாங்கி கொடுக்க மாட்டேன். கையை மட்டும் நீடுல உங்களுக்கு. இல்ல, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க. இனிமே தாத்தா நான் ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன். யார் கூப்பிட்டாலும் சரி, இனிமே தாத்தா நான் வரவே மாட்டேன். நான் சொல்றது கேளு. அவளை போய் கூப்பிடுறா. முதல்ல அவளை போய் கூப்பிடுறா. வீட்டுக்கு விளக்கேத்து வந்த பொண்ணு வெளியே போனா நல்லது இல்லடா. அவன் என்ன தப்பு பண்ண தெரியுமா உனக்கு? அவன் என்ன செஞ்சிருந்தாலும் சரி, நீ இந்த ஆத்துக்கு வந்திருக்கப்படாது. உன்னை கண்டிக்க அவனுக்கு உரிமை இல்ல. நீ தப்பு செஞ்சிருக்க, அதனாலதான் உன்னை அடிச்சான். அண்ணா, நீயா சொல்ற? ஆமாண்டா, நான் தான் சொல்றேன். 1000 தான் தப்பு செஞ்சிருந்தாலும் அவளை நீ கை நீட்டு அடிச்சது தப்புதான்டா. அம்மா, நீ கூடவா என்ன புரிஞ்சுக்கல? உன்னை நான் நன்னா புரிஞ்சுட்டு இருக்கேன். அதை விட சுந்தரேசனையும் புரிஞ்சுட்டு இருக்கேன். அவன் மேல நீ 1000 பழி சொன்னாலும் சரி, நான் நம்புறதா இல்ல. புறப்படு. எங்க? அவ வீட்டுக்கு. இல்லன்னா உங்க அம்மா இந்த வீட்டுல இருக்க மாட்டா. அம்மா, நானே போறேன். வேற யாருக்காகவும் இல்ல, உனக்காக போறேன். சுந்தரேசா, என்ன நடந்திருந்தாலும் சரி, எனக்காக தயவு செய்து மன்னிச்சு இவளை ஏத்துக்கப்பா. மாப்பிள்ள, நீங்களும் மனம் பொறுத்துக்கணும். என்னதான் இருந்தாலும் சுந்தரேச கை நீட்டி அடிச்சதுல தப்பு இல்ல அத்தை. அந்த இடத்துல நான் இருந்திருந்தாலும் அததான் செஞ்சிருப்பேன். அத்தை, ஒரு பொண்ணு புருஷன் வீட்டை விட்டு வெளியே போறான்னா அது ஒரு தடவை தான் இருக்கணும். எப்ப தெரியுமா? செத்து சமமா போறாளே அப்போ. இத கூட பிறந்த அண்ணன்ற முறையில சொல்லல, ஒரு காமன் மேனா இருந்து சொல்றேன். மாப்பிள்ள, குழந்தை ஏதோ தெரியாம செஞ்சுட்டா, அதை ஏன் பெருசு பண்றேன்? சுந்தரேஷா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆம்பளை தான் விருப்பப்படி வாழலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் தம் பொண்டாட்டியோட ஆசாபாசங்களுக்காகவும் வாழணும். அவன் சந்தோஷமா இருந்தா தாண்டா நானும் இந்த ஆட்டுல சந்தோஷமா இருக்க முடியும். மீனாட்சி உள்ள அடிச்சுன்னு போ.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சுந்தரேசன். மாசிலாமணி பார்ட்டிஸ்கிட்ட இருந்து நிறைய லஞ்சம் வாங்குறதா ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. அதனால அந்த சீட்ல இருந்து அவனை மாத்த சொல்லி மேலிடத்துல இருந்து ஆர்டர் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த ஆபீஸ்லயும் நீ ரொம்ப சின்சியர் புலவா இருக்கிறதுனால உன்னை அந்த சீட்டுக்கு மாத்தி இருக்கிறேன். என்ன இருந்து அந்த டேபிள் வேலைகளை எல்லாம் நீதான் கவனிக்கணும். சார், நம்ம சுந்தரேச சாமியாருக்கு அடிச்ச யோகத்தை பாத்தீங்களா? என்னடா நம்ம மாசிலாமணி சார் சீட்டுக்கு சுந்தரேசனை மாத்திருக்காங்க. அடப்பாவே, போயும் அவனுக்கு அந்த சீட்டு கிடைக்கணும். எனக்கு மட்டும் கிடைச்சிருந்தா ரிட்டையர் ஆகுறதுக்குள்ள 2 வீடு வாங்கியிருப்பேன்டா. நீங்களா மிஸ்டர் மாசிலாமணி நினைச்சு அவர் சீட்டை மாத்தியாச்சு. ஓ அப்படியா? ஹலோ சார், நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஹலோ பிரதர், வாங்க. யாரோ வேண்டாதவன் எனக்கு எதிராக பெட்டிஷன் போட்டு அந்த சீட்ல இருந்து மாத்திட்டாங்க. ஐயோ, என்ன மாசிலாமணி, உன் சீட்டை நம்பித்தானே நான் இன்னமும் பிளான் பண்ணி. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் சீட்ல இருக்கலாம் நம்மால் தான். கொஞ்சம் கை நீட்ட தாயங்கிறான், அவனை வளைச்சு கொண்டாந்துடுறேன். அவன் வழிக்கு வரலன்னா நான் கம்பி எண்ண வேண்டிய. நீங்க கம்பி எண்ணுனா நான் கூட இருக்க வேண்டாமா? அந்த அளவுக்கு விட்டுருவேனா? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவனை செட்டப் பண்ண வேண்டிய ஏன் பொறுப்பு? மாசிலாமணி, எப்படியாவது முடிச்சு கொடுத்துருக்கு. தைரியமா போங்க, நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள பரீட்சைக்கு சத்தம் போட்டு படிக்கிறாரே. எந்த வருஷத்து பரீட்சைக்கு? அடுத்த வருஷத்துக்கா? ஏன்பா சும்மா அவரை போய் போடாதீங்க. என்னவாமா? சுந்தரேசா, உன் தம்பி அதாவது என் மாப்பிள்ள இந்த வருஷம் பரீட்சையில அவுட். என்னடா டேய், ஒண்ணு இல்லடா, क्वेश्चन பேப்பர் அவுட், அத சொல்றாரு. இந்த கடதாசிய பார்த்தா எது அவுட்னு தெரியும். 124 நாள் காலேஜுக்கு வராதவன பரீட்சைக்கு எப்படி அனுமதிக்கிறதுன்னு பிரின்சிபால் லெட்டர் எழுதியிருக்கார். என்னடா சுந்தரேஷா? ஆமாமா, அட்டெண்டன்ஸ் ஷார்ட்டா இருக்கிறதுனால இந்த வருஷம் ராம பரீட்சை எழுத முடியாது. அவனுக்கு ஒரு வருஷம் படிப்பு போச்சோ இல்லையோ, ஆனா உன்னுடைய ஒரு வருஷம் உழைப்பு போச்சே அம்மா. காலேஜுக்கு கட்டடிச்சிட்டு எங்கடா போன? சுந்தரேஷா, 28 வருஷமா எதையோ நம்பி மாடா உழைச்சிட்டேன். இனி என்னால முடியலடா. கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போறேன். கவலையெல்லாம் மறந்து காசிக்கு போலான்னு இருக்கேன். காசிக்கு போனா தனக்கு பிரியமானதை எதையாவது விட்டுட்டு வருவா. நானும் என் புள்ள ராம்குமார் கிட்ட பேசுறதை விட்டுட்டு போறேன்டா. இனிமே அவனுக்கு நான் அம்மா இல்லை. அவன் என்கிட்ட பேச வேண்டாம். போகட்டுமே, யாருக்கு நஷ்டம்? காசிக்கு போய் என்னண்ட பேசாத விட்டுற போறானா? விட்டுமே, நானும் இதோட படிப்பு விட்டுறேன். படிப்பை விட்டுட்டு என்ன பண்ண போற? படிச்சு முன்னுக்கு வந்தவங்க விட படிக்காம முன்னுக்கு வந்தவங்க எத்தனையோ பேரு. ஐ கேன் கம் அப். நீங்களோ கண்ணனும் ஆபீஸ் வர வேண்டாம். காஞ்சனாவை அனுப்பி வைங்க. சுந்தரேசன் சொல்லி காரியத்தை சைலண்டா முடிச்சு வைக்கிறேன். பாஸ், அவனை நம்ம கையில அனுப்பி வைங்க, நான் பாத்துக்கிறேன். அதானே, இதெல்லாம் சாதாரண கேஸா? எத்தனை கை பார்த்திருக்கு. ஓகே மாசிலாமணி, நான் காஞ்சனாவை அனுப்பி வைக்கிறேன். ஓகே சார். ஹலோ மிஸ்டர் சுந்தரேசன். ஹலோ, ஐ மிஸ் காஞ்சனா. அச்சா, எங்க ஆபீஸ் ப்ளீஸ் ஃபைல். கெட் டவுன், ப்ளீஸ் கெட் டவுன். அங்கே சேர் இருக்கு, உட்காருங்க. தேங்க் யூ. வாட்ஸ் தி மேட்டர்? எங்க ஆபீஸ் ஃபைல்லாம் இங்க பிளாக் ஆயிருக்குன்னாங்க. அந்த விஷயமா உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். அந்த ஃபைல் பாஸ் ஆகாதுன்னு உங்க முதலாளி கிட்ட அன்னைக்கே சொல்லிருக்கேன். அதுக்கு சட்டத்துல கிளாஸ் இல்லை. சட்டத்துக்கு உட்பட்டு காரியங்கள் நடத்தணும்னா நாட்டுல பாதி திட்டம் மூவ் ஆகவே முடியாது. மிஸ்டர் சுந்தரேசன், எஸ் மேடம். உங்க லெவலே மூவ் பண்ணா 2 பேருக்குமே நல்லது. இல்லன்னா உங்களால என்ன செய்ய முடியுமோ அது செய்யுங்க. இந்த காஞ்சனா மனசு வச்சா உங்களை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்த முடியும். நேர்மைக்கும் நியாயத்துக்கும் அங்கேதான் டிரான்ஸ்பர் கிடைக்கும்னா ஐ ஆம் ரெடி. நான் யாருன்னு தெரியாம விளையாடுறீங்க. உங்களுக்கு மேல இருக்கிற அத்தனை பேர் எனக்கு தெரியும். அவங்க அத்தனை பேருக்கு மேலேயும் ஒருத்தர் இருக்காரு. என்ன மாசிலாமணி, அவன் எதுக்குமே அசைய மாட்டேங்கிறான். அடி மேல அடி அடிச்சா அம்மியும் நகரும்பாங்க. நீ நகரு, அவனை நகர்த்துக்கிறேன். நீ எப்படியா செட்டப் பண்ணிடுமா? வரட்டுமா? ஓகே. இவன் எங்க போயிருக்கான்? உள்ள போயிருக்காரு. நம்ம வயிற்று வரமாட்டான் போல் இருக்கு. எப்படி மடக்கிறது?
நம்ம ஆடுற சதுரங்க ஆட்டத்துல சுந்தரேசன்ற ராஜாவை மடக்க நாம் நகர்த்த வேண்டிய அடுத்த காயின் மீனாட்சி என்கிற ராணியை தான். ஐடியா பிரமாதம். சுந்தரேசன் இருக்கானே? குளிச்சுட்டு இருக்காரு. நீங்க யாரு? நான் அவனோட ஃப்ரெண்டு. ஆபீஸ்ல அவங்க கூட வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க அவனோட வைஃப் தானே? கல்யாணத்துல பார்த்தது. வாங்க உள்ள வாங்க. நீங்க வந்திருக்க நான் ரெண்டா சொல்றேன். நில்லுங்க பரவாயில்ல மெதுவா வரட்டும். இதுதான் சுந்தரேசன் ரூம் நினைக்கிறேன். கரெக்டா சொல்றேன். சுந்தரேசனை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன ரூம் ரொம்ப தன்றியா இருக்கு. இந்த ரூம்ல நீங்க எப்படி இருக்கீங்க? என்னடா இப்படி கேட்கிறாங்கன்னு ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒண்ணுல எங்க ஆபீஸ் பியூனு அவங்க வீட்டுல கூட ஃபேனு, ரேடியோ, காரேஜ் பீரோ, டபுள் காட் எல்லா சௌகரியத்தோட இருக்கா. மாசம் 1000 குறையாம மேல் வரும்படி வர்ற போஸ்ட் இருந்துகிட்டு சுந்தரேசன் இப்படி இருக்கான்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன செய்யறது, உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் அவருக்கு புத்தி சொல்லணும். கை எழுதுறதுக்கு மட்டும்தான் சுந்தரேசன் நினைச்சிட்டு இருக்கான். அத நீட்டவும் கத்துட்டானா வாழ்க்கையில் முன்னேற முடியும். என்னமோமா உங்களை தங்கச்சியா நினைச்சு சொல்றேன். இனிமே சுந்தரேசனை மாத்த வேண்டியது உங்க பொறுப்பு. வெரி குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். என்ன லேட்டா குளிக்கிற மாதிரி இருக்கு? கூடத்துல யாரும் இல்லைன்னு உள்ள போ. மாசலாமணி எவ்வளவு தூரம் வந்துட்டாரு? வரக்கூடாதா? இல்ல யூஸ்வலா நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிறவங்க இப்ப ரொம்ப நெருக்கமா வந்துட்டீங்களே. சேர வேண்டிய நேரம் வந்துருச்சே. ஆபீஸ்ல சில விஷயங்களை ஓப்பனா பேச முடியல. அதான் இங்க வந்து பர்சனலா பேச போலான்னு வந்தேன். அவ்வளவு வேற ஒண்ணு. என்ன விஷயம்? அதான் நம்ம சோமசுந்தரத்தோட ஃபைல் விஷயம். அத பத்தி முடிவு ஆபீஸ்ல சொல்லிட்டேன்னா? சுந்தரேசா அவன் சைடு இன்கம் வர்ற போஸ்ட் வராதான்னு ஏங்கிட்டு இருக்கான். நீ என்னடானா மாசத்துக்கு 1000 ரூபாய் சைடு இன்கம் வர்ற வழி இருந்தும் எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கிட்டு சாமியார் மாதிரி இருக்க பாரு. இத்தனை நாளா நீ தனியா இருந்த. இப்போ உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கா. உன் வைஃப். அவளுக்காவது நீ அப்படி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்து வைக்க வேண்டாமா? கோச்சிக்காதவா. நீ ஒத்த மட்டும் கை சுத்தமா இருந்தா இந்த நாட்டை திருத்திட முடியுமா? சரி உனக்கு கான்சியன்ஸ் இடம் கொடுக்கலன்னு சொல்லு. 4 நாள் லீவ் போடு. அந்த சீட்ல என்ன விடு. அவங்கள ஒருத்தர மாதிரி வர்றதுல உனக்கு 25. ஒய் 25 50-50 ஓகே. மிஸ்டர் மாஸ்டர், இந்த சுந்தரேஷ தப்பு பண்ண மாட்டா, தப்பு பண்ண உடஞ்சாலும் இருக்க மாட்டான். தயவு செஞ்சு பொறுமையை சோதிக்காம இங்க வந்து போயிடுங்க. இல்லைன்னா இந்த விஷயத்தை மேலிடத்துக்கு கம்ப்ளீட் பண்ண வேண்டியது முடிவுதானா? சரி சரி. அவன் சொன்னதையெல்லாம் கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தலையான மந்திரத்துக்கு ரொம்ப சக்தி உண்டுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் உங்க சாமர்த்தியம். நான் வரேம்மா. ஏன்னா வீடு தேடி வந்து நமக்கு நல்லது செய்ய வந்தவாளை இப்படிதான் இன்சல்ட் பண்ணி அனுப்புறதா? ஓஹோ, நான் அவரை இன்சல்ட் பண்ணிட்டேன்னா? பின்ன இல்லையா, நமக்கு 4 காசு வர்ற வழி தானே அவர் சொன்னாரு. அப்போ நான் அவரை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றேன். அதுல என்ன தப்பு? ஊர் உலகத்துல யாரு செய்யா தப்பி அவர் செய்ய சொன்னாரு. உங்களுக்கு தான் சுயமா எதுவும் புரியறது இல்ல. அடுத்தவா சொல்றதையும் புரிஞ்சுக்கலனா காலாகாலத்துக்கு நமக்கு தரித்திரம் தான் மிச்சம். தரித்திரம் தப்பில்லடே. அந்த தரித்திரத்திலையும் தையல் மிஷின் வச்சிருந்து எங்களை ஆளாக்கினால அந்த தாயோட தரித்திரம் மாறிடக்கூடாது. மிஸ்டர், வீடு ஒண்ணு வாடகைக்கு வேணும். அங்க போங்க சார், யாரோ வந்திருக்காங்க. ஹலோ, வீடு ஒண்ணு வாடகைக்கு வேணுமே. எந்த ஏரியால உங்களுக்கு வீடு வேணும்? அண்ணா நகர் இல்ல அசோக் நகர்ல ஒரு 400-450 பாருங்க. அப்படியா? அண்ணா நகர்ல 2-3 வீடு இருக்கு. ஆனா பாதி மாச வாடகை கமிஷனா தரணுமே. ஓகே, அது மாமூல் தானே. வாங்க. வீட்டு மாப்பிள்ள என்னங்க? என் மாப்பிள்ள ஏதோ கொண்டு வர்றாரு, கொஞ்சம் கவனிங்க. எல்லாம் கத்திரிக்காய் பார்சலா தான் இருக்கும். என்னால என்ன செய்ய முடியும் கேட்கணும். Today I have earned 250 rupees. 250 சம்பாதிச்சிட்டேன். தினம் ஒரு வீடு ஃபைனலைஸ் பண்ணுவேங்க நம்பிக்கை எனக்கு வந்தாச்சு. இனிமே எனக்கு யாரும் தயவு தேவையில்லை. எப்பவும் வருமானம் வரும்னு நினைக்காதீங்க. ஏன்? வருஷத்துல 2 மாசம் பீட மாசம், ஆடியும் மார்கழியும். ஆத்துக்கு குடிதான் போகக்கூடாது. ஆத்த ஃபைனலைஸ் பண்ணா இன்னைக்கு பணம் தரலாம இல்லையோ? அத்திபேர அன்னைக்கு காசிக்கு போய் விட போய் சொன்னாலே பழைய கண்ணாடி விட்டுட்டு இந்த புது கண்ணாடி போட்டு சொல்லுங்க. பேச மாட்டேன், கையை மாத்திரம் இட்டு விளாக்கும். நல்லா இருக்கு. அத்திபேர கிழவிக்கு கண்ணாடி நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. தவப்பு தான் பண்டரி பாய் வரையும் இருக்கு இல்ல? மண்ணே மண்ணே, ஏன் மண்ணே சுந்தரேசன் இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலையா? நான் அவனுக்காக ஷர்ட் கிளாத், உங்களுக்கு ஜுவல் பாக்ஸ். வெறும் பாக்ஸா? ஜுவல்ஸ் சுந்தரேசன் வாங்கி தருவான். அதுமேர
அதிமர இந்த ஆத்துக்காக நடையா நடந்து ரொம்ப கஷ்டப்படுறேன். அதுக்காக என்னுடைய பிரசன்டேஷன் பேர் ஆஃப் செப்பல். குட். நல்லா இருக்கா? தேங்க்ஸ். டியூரபிள் தானே? டியூரபிள் குரோம். வெரி குட். போடுங்க. வா. இது நீக். மாப்ள குழந்தைக்கு குழந்தை உங்களுது, நீங்க வாங்கி கொடுங்க. நேக்கு வந்துட்டேன். நாங்க உங்களுக்கு லாலிபாப் ஸ்வீட்டா. மணி காபி தரலா? பாத்தியா அம்மா, உண்மையிலேயே உனக்கு ஒண்ணுமே வாங்கிட்டு வரல. எனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரலைங்கிறதுனால அவருக்கு என் மேல அன்பு இல்லைன்னு அர்த்தமா? இத பாருங்கப்பா, எனக்கு எதுவுமே கொண்டு வரக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறதுலேருந்தே ஏதோ ஒரு வகையில அவர் மனசுல நான் இருக்கேன்னு புரியுது இல்லையா? என்னமோ அம்மா, அவன் முன்னுக்கு வர வர எங்க உன்னை விட்டு விலகி போயிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்குமா. உங்களுக்கு அந்த பயமே வேண்டாம். உங்க மாப்பிள்ள என்னையே சுத்தி சுத்தி வர காலம் வரத்தான் போகுது. நீங்க பார்க்கத்தான் போறீங்க. என் லைஃப்ல ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நான் உழைச்சு சம்பாதிச்சிருக்கேன். அந்த பணத்துல ஆத்துல எல்லாருக்கும் பிரசன்டேஷன் வாங்கி கொடுத்துருக்கேன். நோ கூட சட்டை வாங்கி கொடுத்துருக்கேன். அடிக்கடி சொல்லுவியே நான் நல்லவனா மாறணும்னு. நான் நல்லவனா மாறிட்டேன். I became a straightforward man. Okay. எடுத்துன்னு போ. இது உங்க அப்பா வாங்கிட்டு போறாரா? இப்ப என்ன சொன்னாலும் சிரிப்பு. சார் கட்டில எங்க சார் வைக்க? இந்த அம்மா போனாங்கல்ல, அந்த ரூம்ல கொண்டு போய் வை. சரி. ஏண்டா சுந்தரேஷா, இன்னைக்காவது நோக்கி இதெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு தோணிச்சு. அம்மா, மீனாட்சி விருப்பப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அவளை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நீதானம்மா சொன்ன. அதைத்தான் நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். இன்னைக்கு தாண்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருந்தவே மாட்டான்னு நினைச்சு ராம்குமார் திருந்துட்டான். ராம்குமார் திருந்துட்டான். டயர்டா இருப்பேன், காபி சாப்பிட வாங்க. போய் காபி சாப்பிடுண்டா. பக்கத்தாத்து மாமிக்கு உடம்பு சரியில்லையா, போய் பார்த்துட்டு வரேன். என்னடா உண்டியில காசு போடாரு பாக்குறியா? இப்ப வீட்டுக்குள்ள வந்த அத்தனை பொருளும் தவறான வழியை சம்பாதிச்சது. வெறும் வாயில் புடவையிலேயே சீட்டி ரவைக்கையிலேயே பார்த்துட்டு இருந்தேன். இப்ப உங்க மீனாட்சி எப்படி இருக்கா? எனக்கு எப்படி இருந்தா என்ன, உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ரசனையே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா கலர் செலக்ஷன் A1. தேங்க்யூ. புது கட்டில், புது புடவை. இன்னைக்கு உங்க மீன் ரெடி. நான் ரெடி இல்லையே. இப்போ என்னால வெறும் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கட்டில் தானே வாங்க முடிஞ்சது. இன்னும் உனக்கு ஏசி வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும், டிவி வேணும், கார் வேணும். அதுக்கெல்லாம் ஆபீஸ் போய் பார்க்க வேண்டாம்? அப்பதான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நீ போய் தூங்கு. எனக்காக ராத்திரி பூரா ஃபைல் எல்லாம் பார்த்துட்டு இருக்க போறேடா? உனக்காக என் வாழ்க்கை பூரா ஃபைல பார்க்க போறேன். அப்போ இனிமே நம்ம வாழ்க்கை நல்லா அமைய போறதுன்னு சொல்லுங்க. ஆமா, உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா அமைய போகுது. இங்க வந்தோம்னா ஆபீசர் உங்களை பார்க்க சொன்னார். நம்ம சுந்தரேசன் எப்படி மாற்றார் பாத்தீங்களா? கிடைச்சிருக்கிற டேபிள் மாஜிலாமணி உறவு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீ சின்சியரா இருந்ததுனால ரொம்ப ஷார்ட் பீரியட்ல உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ சார். சுந்தரேசன், இந்த ப்ரமோஷனோட மட்டும் திருப்திப்பட்டுக்காத. நான் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நீதான் இந்த சீட்ல வந்து உட்காரணும்னு ஆசைப்படுறேன். வித் யுவர் விஷஸ்.
கங்க்ராச்சுலேஷன். புதுசா ஒரு ஆபீஸ் திறக்க போறீங்களாமே? நான் என்ன செஞ்சா யாருக்குன்னு இந்த ஆத்துல? ஆத்துக்காரர் ஒரு நல்லது செஞ்சா ஆத்துக்காரிக்கு சந்தோஷம் தானே. அபாண்டமா பழைய சுமத்தி ஆத்துக்குள்ள வந்துட்டா ஆத்துக்காரி ஆயிட மாட்டாமா? மண்ணே மண்ணே மண்ணே, நான் மாம்பழத்துல ஒரு ஆபீஸ் திறக்க போறேன். அத உங்க அத்தை, அதான் எங்க அம்மா வந்து திறக்க போறான்னு எல்லாரும் சொல்லிட்டேன். மீனாட்சி, யார கேட்டு என் பேரை எல்லாரும் சொல்லிட்டு வந்திருக்கான்னு கேளு. ஆமா, இவா பெரிய விஐபி, பர்மிஷன் வேற கேட்கணுமாக்கும். அதுக்கு இல்ல, எனக்கு தெரியுமே, நான் ஒரு விதவை, சுபகாரியத்துக்கு வரப்படாதுன்னு சொல்ல போறேன். அதானே மண்ணே? நேக்கு இந்த 10ஆம் பத்திரித்தனம்லாம் பிடிக்காதுன்னு உங்க அத்தாண்ட சொல்லிடுங்க. ஆமா அத்தை, புள்ள நல்லா வரணும்னு பெத்த தாயை விட யார் நினைப்பா? அதனால நீங்க தான் கண்டிப்பா திறந்து வைக்கணும். நேக்கு யாரும் சிபாரிசு பண்ண தேவையில்லை. கட்டின பொண்டாட்டியோட ஒழுங்கா குடுத்தன பண்ணாதவன் ஆபீஸ் வேற ஆரம்பிச்சு குப்பை கொட்ட போறானாக்கும். அநியாயமா பைசு மத்தி ஆத்துக்காரியானா அப்புறமா என்ன மதிச்சாலோ? மண்ணி பணத்திமிர்ல அப்புறம் சேர்ந்து கலாட்டா பண்ணா இப்ப நான் நன்னா முன்னுக்கு வந்து இருக்கிறேன் இல்லையோ, ஒட்டிக்க பாக்குறேன். டேய், நீ முன்னுக்கு வர்ற வரைக்கும் ராத்திரி சாப்பிடுறது இல்லைன்னு நோம்பு இருந்துட்டு இருக்கா. அவளையாடா இப்படி சொல்ற? ராத்திரியில சாப்பிடுறது இல்லையா? ஏன்? ஏனா பெத்தவளாலேயே திருத்த முடியாது உன்னை தான் பிரார்த்தனையிலையாவது திருத்தலாம்னுதான். இதோ பாருடா, அவன் உன்னை நன்னா புரிஞ்சுண்டு நோக்கு ரோஷம் வரணுங்கிறதுக்காகத்தான் இப்படி எல்லாம் நடிச்சா. ஆமா, இப்போது உண்மையை புரிஞ்சுட்டு அவளோட சேர்ந்து வந்து கேட்டாதான் நான் ஆபீஸ் திறக்க வருவேன். வா வந்து அம்மா கிட்ட நீங்க தான் ஆபீஸை திறந்து வைக்கணும்னு சொல்லு. நல்லா இருக்கு. நீங்க தான் ஆபீஸை திறந்து வைக்கணும். நீ மட்டும் கேட்டா காதுல விழுதா? இப்போ அது பெரியவா வந்து ஆபீஸை திறந்து வைப்பாளா? கிழவி எப்படியோ பிளாக்மெயில் பண்ணி காயத்தை சாதிச்சு கொடுத்து சிரிப்பு கூட வந்து நோக்கு. பால் கொண்டு சொல்லிட்டே நின்னா எப்படி? பூரா சாப்பிட்டா எப்படி? பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். சொல்லிண்டே இருந்தா எப்படி? வச்சு விட்டா அப்செக்ஷன் ஒண்ணு இல்லையே. வச்சு விட்டு சும்மா இருந்தாலும் அப்செக்ஷன். எப்படி 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 வச்சுட்டு சும்மா இருந்தாதான் தப்பா? நமஸ்காரம் மிஸ்டர் சுந்தரேசன். வாங்கோ. உமா, இவர் பேரு மிஸ்டர் மாசிலாமணி. எங்க ஆத்துக்காரோட ஆபீஸ்ல ஒர்க் பண்றாரு. அவருடைய ப்ரமோஷனுக்கே இவர் தான் முக்கிய காரணம். இது என்ன ப்ரமோஷன்? இனிமே தான் சுந்தரேசனுக்கு பெரிய ப்ரமோஷன்லாம் வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு. ஆமா, இவங்க சாரி, சொல்ல மறந்துட்டேன். இவங்க எங்க ஆத்துக்காரோட தம்பி சம்சாரம், பேர் உமா. அப்படிங்களா? மிஸ்டர் சுந்தரேசன், உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயம். உமா வந்து ஆபீஸ் விஷயமா ஏதோ முக்கியமா பேசணுங்கிறாரு. நீ பேசிட்டு வா, நான் போறேன். மிஸ்டர் சுந்தரேசன், நீங்க இப்படி வாங்க ப்ளீஸ். அப்பா, நல்ல வேளை. எங்க நீங்க அவ முன்னாடி எதையாவது பேசுறீங்க? பயந்தே போயிட்டேன். எனக்கு என்ன அவ்வளவு எங்கிலும் தெரியாதா? ஆமா, என்ன விஷயம்? எப்படியோ சுந்தரேசனை மாத்தி கை நீட்ட வச்சுட்டீங்க. இன்னைக்கு ஒரு சின்ன காரியம் செஞ்சதுக்காக 3000 ரூபாய் கொடுக்க போறோம். அப்படியா? பணமா கொடுத்தா செலவச்சிட போறாருன்னு அந்த பணத்துல ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுக்குறோம். ரொம்ப தேங்க்ஸ். இது என்ன தேங்க்ஸ்? போக போகத்தான் இந்த அண்ணனை பத்தி நல்லா புரிஞ்சுக்க போறீங்க. ஒரு முக்கியமான விஷயம், சுந்தரேசன் கண்ட்ரோல்ல தான் இப்ப ஆபீஸ் சீக்ரெட் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. அவன் மட்டும் கொஞ்சம் தைரியமா நடந்துகிட்டான்னா இந்த சந்தர்ப்பத்துல நிறைய சம்பாதிக்கலாம். அவரால உங்களுக்கு என்ன காரியம் ஆகணும்னு சொல்லுங்க, நான் முடிச்சு கொடுக்கறேன். ஆஹா, சுந்தரேசனுக்கு இப்படி ஒரு வைஃப் அமைஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன கவலை? நீங்க போங்க, அவங்க சந்தேகப்பட போறாங்க. உமா, என்ன இங்கே நின்று இருக்க? நான் இங்கேயே நின்னதுனாலதான்
உங்க ஆத்துக்காரர் வீட்டுக்கு கொண்டு வர பொருள் எல்லாம் குறுக்கு வழியில சம்பாதிச்சதுன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆபீஸ்ல வேலை பாக்குறவா கொஞ்சம் அப்படி எப்படி இருந்தா என்ன தப்பு? என்ன தப்பா? இது எங்க கொண்டு போய் விடும் தெரியுமா உனக்கு? மீனா, நாணயமா 400 ரூபாய் சம்பாதிக்கிறதுல இருக்கிற நிம்மதி நாணய குறைவா 4000 ரூபாய் சம்பாதிக்கிறதுல இருக்காதுமா. ஏன் இப்படி எல்லாம் சொல்றேன்னு நேக்கு நன்னா புரியுது. நாங்க கொஞ்சம் வசதியா வந்துட்டு இருக்கோம்ல, அது நமக்கு பிடிக்கல. மீனா, என்னையா அப்படி நினைக்கிற? நான் சொல்ல வந்தது என்னன்னா, யாரும் எங்களுக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை. எப்படி வாழணும்னு எங்களுக்கும் தெரியும். உமா, நீ சொல்றதெல்லாம் உண்மையாம்மா? அட ஆமாண்ணா, உங்க மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட் மாசிலாமணியும் மீனாட்சியும் பேசுறது என் காதால கேட்டேன். சுந்தரேசன் கை நீட்டி லஞ்சம் வாங்குறானா? என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலையே. இன்னைக்கு கூட ஆபீஸ்ல ஏதோ தில்லுமுள்ளு பண்ணிருக்காரு. அதுக்கு 3000 ரூபாய்க்கு ஏதோ நெக்லஸ் கொடுத்து விட போறாங்க. அதானே, என்னடா சுந்தரேசன் ஆத்துக்கு புதுசு புதுசா திங்ஸ் கொண்டு வரானேன்னு பார்த்தேன். இந்த ரூட்ல தான் வரதா? இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? உங்க தங்க மீனாட்சி தான். உமா, இதுக்கெல்லாம் காரணம் என் தங்கதான்னா சத்தியமா சொல்றேன். 7 ஜென்மத்துக்கு அவளை நான் தர முடிகிறேன். அண்ணா, இப்ப அவளை தலை முழுவது பிரச்சனை இல்ல. மூழ்கிட்டு இருக்கிற சுந்தரேசனை காப்பாத்தணும். அதுக்கு என்ன வழி? சம்பளத்தை கவரோட உங்ககிட்ட கொடுக்காம எப்பமா எடுத்திருக்க? இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறதான் மனைவி. இல்ல கையில என்ன நகை அசலா போலியா? என்ன கேள்வி மாதிரி? தங்கம் அசலா இருந்தா நீ போலியா மாறி இருக்கு. நீ அசலா இருந்தா தங்கம் போலியா இருக்கு. தங்கம் அசல் தான். அப்போ நீ போலியா மாறிட்டியா? நகை வாங்க பணம் எது? அன்னைக்கு ஃபேன் கட்டு வாங்கிட்டு வந்தப்போ ஏற்படாத சந்தேகம் இன்னைக்கு எப்படி ஏற்பட்டது? நாம முன்னுக்கு வரோமேங்கிற வைத்தறிச்சல். நீ வாயம் போடு. பேசுறது அம்மாவும் புள்ளி, நீ தலையிடாத. நான் உனக்கு அம்மா இல்லடா. ஆனா நான் உனக்கு புள்ளம்மா. அந்த உறவு என்னைக்கு நீ கை நீட்டி பணம் வாங்கினியோ அன்றைக்கே போயிடுச்சு. என்ன சொல்ற? புரியல. உழைச்சு சம்பாதிச்ச பணமா இல்ல கை நீட்டி வாங்கின பணமா அம்மா கேக்குறா, சொல்லு. ஏய், பொண்டாட்டிக்கு சொன்ன அதே வார்த்தையை கூட பிறந்தவனுக்கு சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன். மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். நீ கை நீட்டி லஞ்சம் வாங்கியிருந்தா பாதிக்கப்பட போறது நம்ம குடும்ப மானம். இதுல 2 பேருக்கும் பங்கு இருக்கு இல்லையோ? எங்களுக்கு இருக்கு. தெருவுல போன ஒருத்தி திடுப்புன்னு வீட்டுக்குள்ள வந்தப்ப போகாத மானம் இப்ப மட்டும் போறதோ? மண்ணி, தெருவுல இருக்கிறவன் வீட்டுக்குள்ள வரலாம், அது தப்பு இல்ல. வீட்டுக்குள்ள இருக்கிறவன் ஜெயிலுக்கு போனாதான் தப்பு. உங்களுக்கே இதெல்லாம். நீங்க உள்ள வாங்க. அவனை ஏமா உள்ள கூப்பிடுற? சுந்தரேசன் வாயில இருந்து எங்களுக்கு பதில் வரலையே. என்ன பதில் நான் வேணும்? வாயை மூடிட்டு சும்மா நில்லடி ராஸ்கல். சுந்தரேசா, ஏது இந்த நகை? கவலைப்படாதீங்க அத்திபேர். நான் என் பொண்டாட்டி அடகு வச்சு நகை வாங்கல. கையை நீட்டி லஞ்சம் வாங்கினவன் இதையும் செய்ய மாட்டான்னு என்னடா நிச்சயம்? எந்த மாப்பிள்ளை இந்த ஆத்து மூத்து பிள்ளையா நான் நினைச்சிட்டு இருக்கேனோ அவர் மேல கை வச்சிட்டேல. இனி ஒரு நிமிஷம் கூட இந்த ஆத்துல நிக்கப்படாது. போறாவிட என் மாப்பிள்ளைய முழிக்காது. என்ன சத்த? இந்த வீட்டுக்கு உங்க முதலாளி நிறைய வாடகை கேட்பாளா? வாடகைன்னு கேட்டா இந்த வீட்டுக்கு 1000 1500 கேட்பாங்க. ஆனா உங்களுக்காக முதலாளி ஃப்ரீயா கொடுத்திருக்காரு.
இவ்வளவு பெரிய வீட்டை ஃப்ரீயாவா? இது மட்டுமா, சுந்தரேசன் அவர்கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு அட்ஜஸ்டபிளா நடந்துக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு ஃபெசிலிட்டி ஜாஸ்தி. ஹாப்பியா இருங்க. சத்துமா சுந்தரேசா? அண்ணா கொஞ்சம் இருங்க. முதல்ல ஆத்துக்கு வந்திருக்கேன். பால் பாயசம் பண்ணி நோ 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 நோ. என்னைக்கு உங்களுக்கு நான் சொந்த வீடும் சொந்த காரும் வாங்கி தரணும், அன்னைக்கு தான் எனக்கு இந்த வீட்டுல டின்னர். ஓகே, பை பை. கேட்டேளா, நேக்கும் ஒரு அண்ணா இருக்கானே. வாங்க டாக்டர். பாருங்க. என்ன டாக்டர்? எதிர்பாராத அதிர்ச்சினால அவங்க இதயம் பாதிக்கப்பட்டிருக்கு. நல்ல ரெஸ்ட்ல இருக்கணும். யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இல்லாத உணர்ச்சி இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்து நிக்குதோ. ஏய், உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு என்ன வேணுமோ அதை சப்ளை பண்ற சர்வெண்ட் நான். அவ்வளவுதான். வேணும்னு சொல்லு, உனக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்றேன். ஏன் காதை புத்திக்கிட்ட? கட்டின புருஷன் இப்படி ஒரு கேள்வி கேட்டானே என்ன? அன்னைக்கு அந்த குடிசையில ஏன் உணர்ச்சிகளை பத்தி கவலைப்படாத நீ, இன்னைக்கு இந்த மாளிகையில உன் உணர்ச்சிகளை பத்தி கவலைப்பட? ஏன் அப்படி எல்லாம் பேசுறேன்? நான் உங்க மீனு. ஏன் மீனு? மீனு மீனுன்னு ஆசையா சுத்துக்கிட்டு இருந்தேனே, அந்த மீனு இப்ப எங்க இருக்கா தெரியுமா? வா காட்டுறேன். என்னடா அது? கணவனுக்கு கட்டுப்படாத மீனும் சத்துட்டா, ஐயோ, நியாயத்துக்கு கட்டுப்பட்ட சுந்தரேசனும் சத்துட்டா. You know the spelling of wife? W-I-F-E. Do you know my definition for wife? Worries invited forever. இப்போ உனக்கு எனக்கு இருக்கிற ஒரே உறவு நான் ஹஸ்பண்ட் வைஃப். Only for society's sake. வரீங்களா? என்ன டாக்டர்? பல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. அண்ணா, மீனாட்சியும் அவன் வீட்டுக்காரையும் கூட்டிட்டு வாங்க. நீங்களும் போய் கூட்டிட்டு வாங்க. No. அம்மா இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணமே சுந்தரேசன் தான். அவன் முகத்திலே நான் முழிக்க மாட்டேன். சரி, நான் போறேன். நான் போய் கூட்டிட்டு வரேன். ஆமா, வரீங்க? ஆபீஸ் இருக்க அத்தை ரொம்ப சீரியஸா இருக்காங்க. உடனே அவரை கூட்டிட்டு போடும்பா. ஐயா இருக்காரா? இல்லம்மா, அவரு மகாலிங்கபுரம் பங்களாவுக்கு போயிருக்காரு. எப்ப வருவாரு? அவர் எப்போ வருவாருன்னு யாருக்கும் தெரியாது. காலையில வந்து கையெழுத்து போட்டு போறதோட சரி. அந்த பங்களா எங்க இருக்கு? மகாலிங்கபுரம் போஸ்ட் ஆபீஸுக்கு பக்கத்துல இல்ல, அந்த பங்களா தாமா. சரி சரி வா. அந்த ஃபைல உண்டி எங்க பாக்ஸ் கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு நான் 10,000 ரூபாய் வாங்கி தரேன். அவ்வளவுதானே. மதுவை கையில வச்சுட்டு மாது ஏதாவது கேட்டா எந்த மழியா இல்லைன்னு சொல்லுவான். ஆபீஸ் ஃபைல் என்ன ஆபீஸே உங்ககிட்ட கொடுத்துறேன். மை ஸ்வீட் டார்லிங். யாரா? யாரோ உமாவா உங்களை தேடி வந்திருக்காங்க. உங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க சார். மிஸ்டர் சுந்தரேசன், உங்க அம்மாக்கு சீரியஸா? கிளம்புங்க. இருக்கட்டும், நான் சொன்னா கிளம்புங்க ப்ளீஸ். தெரியாது காஞ்சிரம். மூஞ்சியை முழுக்க மாட்டேன், வெளியே போக சொல்லிட்டேன். நான் பார்க்க மாட்டேன். மிஸ்டர் சுந்தரேசன், உங்க அம்மா தானே சொன்னாங்க கிளம்புங்க சுந்தரேசன். இப்ப நான் சொல்றேன். நீ சொல்றதுக்காகத்தான் நான் போறேன். புடி புடி.
சாரி. உங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க. புறப்படுங்க. நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். पवित्र पवित्रो वा सर्वावस्थां करोपि वा यस्मरेत् पुण्डरीकाक्षं सदाप्याभ्यन्तरः सुखिः मानसं वाचिकां शरीरमन्दचर्यायतु पुण्डरीकाक्षं सदाप्याभ्यन्तरः सुखिः मानसं वाचिकां श्रीरामचन्द्रः श्रीराम राम अनुग्रहाण योगिदासिरस्तु अवपासनाज्ञा मैत्र சுந்தரேசா, எந்த கையால லஞ்சம் வாங்கினியோ அந்த கையால சட்டியை தொட்டு கொள்ளி போடப்படாதுன்னு கடைசியா உங்க அம்மா சொன்னா. சுந்தரேசா, நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? கமா பாருக்கு போலாம் வா. தயவு செஞ்சு என்ன தனியா இருக்க விடு. சரி, அப்ப அந்த ஃபைல கூட மிஸ்டர் கண்ணை வாங்கிட்டு வர சொன்னாரு. சொன்ன அமௌண்ட் கொடுத்துறாராம். கை நீட்டி லஞ்சம் வாங்கினதால தான் எங்க அம்மாவுக்கு என் கையால கொள்ளி வைக்க முடியல. அப்போ கண்ணனுக்கு என்ன பதில் சொல்றது? அந்த ஃபைல் என் வீட்டில் இருக்கு. அது சேர்க்க வேண்டிய இடத்துல நான் சேர்த்துடுறேன். இதுதான் உன் முடிவா? ஆமா, அதுதான் நான் செய்யற தவறுக்கு நான் செய்ய போற பயிற்சி. சுந்தரேசா, உனக்கும் தண்டனை கிடைக்குங்கிறத மறந்துடாது. இதை விட பெரிய தண்டனை எனக்கு ஏற்கனவே கிடைச்சாச்சு. நீ போ. மீனாட்சி, மீனாட்சி, சுந்தரேசன் ஆபீஸ் இல்லையா? ஐயோ, இந்த ஆபீஸ் ஃபைல் எல்லாம் எங்க வச்சிருக்கான்? இங்கே. ஐயோ, எப்போ வரப்போறாங்களோ என்னமோ தெரியலையே.
இன்னும் கொஞ்ச நேரத்துல லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் இங்க வரப்போறாங்க. அவங்க வந்து இந்த ஃபைலை பார்த்தாங்கன்னா உன் புருஷன் 7 வருஷம் உள்ள தேடுவாங்க. அப்படியா? ஆமா. முதல்ல எடுத்துட்டு போங்க. இதுக்காக தான் வந்திருக்கேன். இது பார், அவன் வந்தான்னா அவனை வெளியே விடாது, இங்கே வச்சுக்க. இதோ வந்துட்டான். வெரி குட். நான் இதை கொண்ட முதலாளிட்ட கொடுத்த கேஷோட வர்றேன். பிரின்ஸ் ஹோட்டல காத்துரு. ஓகே. மாஸ்லா மணி ஃபைலை வாங்கிட்டு போயிட்டான். நீங்க எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்திருந்தா அப்படின்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஐ ஆம் கிரேட்ஃபுல் டு யூ. ரேகா, கேஷ் உங்களுக்கு சேர வேண்டிய 10,000 rupees. தேங்க்யூ. ரேகா, பார்னிட்.
என்ன பிரயோஜனம்? என்னையே அறியாமே நான் செய்யற தவறுகளுக்கு எனக்கு பரிகாரம் கிடைச்சிடுச்சு. அம்மா மேல சத்தியமா சொல்றேன், மிருகமா உள்ள போறேன்னா மனிதராத்தான் திரும்பி வருவேன். இத பாரு சுந்தரேசா, தவறு செய்யறப்போ மனுஷன் மிருகமாயிடுறான், அந்த தவற உணரப்போ தெய்வமாயிடுறான். நான் தெய்வமா மாறணும் இல்லையோ, ஆனா பழைய சுந்தரேஷன் நான் நிச்சயம் மாறிடுவேன்.